பகுதியிலே இன்றைக்கு மூன்றாவது பகுதியை பார்க்க போகின்றோம். இங்கு ஸ்ரீசைலம் என்னும் திருப்பதத்தை முன்பு பார்த்தோம். இப்பொழுது ஆலம்பூர் என்ற பகுதியை இன்று பார்க்க போகின்றோம். ஆலம்பூர் பகுதி மிகவும் தனிச்சிறப்பு உடையது. இங்கு 9 பிரம்மாவின் ஆலயங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் உலக புகழ்பெற்ற கூடல சங்கமேஸ்வரர் என்ற ஆலயமும் இருக்கின்றது. இந்தியாவிலே எங்கெல்லாம் 2 நதிகள் கூடுகின்றனவோ அங்கெல்லாம் நாம் அவற்றை திரிவேணி சங்கமம் என்று சொல்லுகின்றோம். அங்கு கண்ணுக்கு தெரியாத முறையிலே நம்முடைய சரஸ்வதி என்ற 3வது நதியும் வந்து இணைப்பதாக நம்முடைய நம்பிக்கை. அதாவது ஒரு நதியை இதா என்ற அன்பு வழியாகவும் இன்னொரு வழியை பிங்களா என்ற அறிவு நதியாகவும் நினைக்கின்றோம். 3வதாக இந்த 2ஐயும் இணைக்கின்ற இந்த சுழுமுனை என்ற அந்த 3வது பிராணசக்தியினுடைய ஓட்டமாக 3வது நதியை நினைக்கின்றோம். அதுதான் சரஸ்வதி. பல இடங்களிலே சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாது. உதாரணமாக இப்பொழுது கங்கையும் யமுனையும் சந்திக்கின்ற அந்த பிரயாகையில் சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாது. அதே போல நம்முடைய தமிழ்நாட்டிலே ஈரோடுக்கு அருகில் இருக்கின்ற அந்த பவானி என்ற சங்கமத்திலும் 3வது நதி நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆகவே அது கற்பனை என்று மட்டுமல்லாமல் அந்த 2இன் மூலமாகத்தான் 3வதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய பண்பாட்டிலே நதிகள் இணையும் இடமெல்லாம் மிக புனித தலமாக கருதப்படுகின்றன. அப்படி துங்க என்ற நதியும் துங்கபத்ரா என்ற நதியும் கிருஷ்ணா என்ற நதியும் இணைகின்ற அந்த இடம்தான் கூடல சங்கமேஸ்வரர் என்ற ஆலம்பூர் என்ற ஒரு இடம். அந்த ஆலம்பூர் என்ற இடம் அது கர்னூல், மஹபூப் நகர் ஆகிய 2 மாவட்டங்களும் சந்திக்கும் பார்டரிலே இருக்கின்றது. அங்கு துங்கபத்ரையும் கிருஷ்ணாவும் சந்திக்கின்றன. அதற்கு கொஞ்சம் மேற்கே துங்கா என்ற நதியும் பத்ரா என்ற நதியும் சந்திக்கின்றன. இப்படி நதிகள் சந்திக்கின்ற இடமெல்லாம் மிக புனிதமானது என்பதை பாரதத்தினுடைய பல இடங்களிலே நாம் காண முடியும். அங்கு நதிகள் சங்கமிக்கின்ற இடத்திலே சங்கமேஸ்வரர் என்ற ஆலயம் இருக்கின்றது. அதைவிட ரொம்ப புகழ்பெற்றதாகவும் மிக அரியதாகவும் நவ பிரம்மாவின் ஆலயங்கள் இருக்கின்றன. நாம் குறிப்பிடுகின்ற ஆலம்பூர் என்ற இடம் துங்கபத்ரா நதியினே மேற்கு கரையிலே அமைந்திருக்கின்றது. பொதுவாக பிரம்மா நமக்கு படைப்பை தருபவர் என்பதனாலே பிரம்மாவுக்கு ஆலயம் எழுப்பப்படுகின்ற வழக்கம் இந்தியாவிலே மிக குறைவு. ஆனால் அதற்கு விதி விலக்காக காஞ்சிபுரத்துக்கு அருகிலே பிரிஞ்சிபுரம் என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது. அது பிரம்மாவுக்கு எழுப்பப்பட்ட கோவில். அந்த மாதிரி அஜமேரு என்னப்படும் புஷ்கர கஷேத்திரத்திலும் பிரம்மாவுக்கு ஆலயம் உண்டு. தந்தையிலிருந்து திருவையாறு போற வழியிலே பிரம்மசிர கண்டீஸ்வரர் என்ற தேவார பாடல் பெற்ற தலம் இருக்கின்றது. அங்குதான் பிரம்மாவினுடைய ஒரு தலையை சிவன் கொய்தார் என்று சொல்லி அங்கு பிரம்மாவுக்கு ஆளுயர சிலையே இருக்கின்றது. அந்த சாலைக்கு சற்றே மேற்கு புறத்திலே ஹரசாப விமோசன தீர்த்தர் என்று பிரம்மாவினுடைய தலையை கொய்ததினாலே சிவனுக்கு சாபம் வந்தது. அதனாலே அந்த சிவனுடைய சாபத்தை தீர்த்தார் விஷ்ணு என்று அதுவும் திருமங்கையாழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த 2 கோயில்களும் ஒன்றுக்கொன்று அருகில் இருக்கின்றன. இப்படி பிரம்மாவுக்கு ஆலயம் இல்லை என்று சொன்னாலும் பல சிவன் கோயில்களிலே சிவனுடைய கருவறையை சுற்றி இருக்கின்ற பகுதியிலே பல மாடங்களிலே பிறைகளிலே அவற்றை கோஷ்ட தீர்த்தம் கோஷ்டமூர்த்தி என்று சொல்லுவார்கள். பிறையிலே அந்த சின்ன வடிவமாக பிரம்மாவினுடைய வடிவம் இருக்கும். அதை தவிர நம்முடைய இந்த லிங்கேஸ்வரர் என்ற ஆலயத்திலே சிவபெருமான் நடுப்பகுதியிலும் மேற்பகுதியிலும் அன்னப்பட்டி வடிவத்தில் பிரம்மாவும் கீழ்ப்பகுதியில் வராக வடிவத்தில் சிவனும் இருப்பதையும் பார்க்கலாம். ஆகவே பிரம்மாவுக்கு கோயில் இல்லை என்று சொல்லுகிறோம், பிரம்மாவுக்கு பூஜை இல்லை என்று சொல்லுகிறோம்.
பல இடங்களிலே பெருமாளுடைய உருவம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அரிய ஒரு ஆலயம் இந்த ஆலம்பூர் என்ற பகுதியில் உள்ளது. இந்த 9 பிரம்மாக்களுக்கு எழுப்பப்பட்ட கோவில் ஒரு கொத்தாக இருக்கின்றது. அடுத்தடுத்து மகாபலிபுரத்தில் இருக்கின்ற அந்த தேர் சிற்பங்களை போல அடுத்தடுத்து 9 ஆலயங்கள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் ஒரு கோட்டைக்குள் அமைத்திருக்கின்றார்கள். இங்கிருக்கும் 9 பிரம்ம ஆலயங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வலம் வர முடியும். ஆகவே ஒவ்வொரு ஆலயமும் ஒரு மேடை மீது அமைந்திருக்கின்றது. அந்த ஒவ்வொரு ஆலயத்தையும் நாம் தனித்தனியாக வலம் வர முடியும். இப்படிப்பட்ட அந்த இந்த பெருமாளுடைய ஆலயங்கள் எல்லாம் ரொம்ப தனிச்சிறப்புடைய சிற்பக்கலையை உடையவை. ஒவ்வொன்றும் கற்களை அடுக்கி அடுக்கி கட்டப்பட்டவை என்றாலும் கூட அவற்றை பார்க்கின்ற போது ஒரே கல்லிலே தோண்டி எடுக்கப்பட்ட குகை கோயில்களை போல அமைந்திருக்கும். இந்த குகை கோயில்கள் எல்லாம் மிக மிக தொன்மையானவை. அஜந்தா எல்லோராவிலே அப்படிப்பட்ட குகை கோயில்கள் உண்டு. நம்முடைய கோவில்பட்டிக்கும் சங்கரன் கோவிலுக்கும் இடையிலே உள்ள அந்த கழுகுமலை என்ற இடத்திலே அந்த குகை கோயில்கள் உண்டு. அவையெல்லாம் ஒரே கல்லில் தோண்டி எடுக்கப்பட்ட கோவில். ஆகவே இத்தகைய கோவில்களுக்கெல்லாம் தனிச்சிறப்புடையவை. இந்த கழுகுமலை கந்தசாமி அந்த கோவிலை பார்த்துதான் அஜந்தா எல்லோராவில் இருக்கின்ற அந்த ஒரே கல்லில் தோண்டி எடுக்கப்பட்ட சிற்பங்களும் அமைக்கப்பட்டன என்னெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். எப்படி பரம்பொருளே நாம் வழிபடும் இறைவனாக அமைந்திருக்கின்றது, வழிபடும் பக்தனாக அமைந்திருக்கின்றது, வழிபடுவதற்கு உதவுகின்ற பூ, பழம், ஊதுபத்தி, தீபம் இவையாகவும் பரம்பொருளே அமைந்திருக்கின்றன. ஆகவே இந்த பரம்பொருளையும் கல்லால் அமைப்பார்கள், பக்தனையும் கல்லால் வழிபாடு உருவம் செய்வார்கள். அந்த பூஜைக்குரிய பொருள்களாகிய இந்த பழம், ஊதுபத்தி ஆகியவற்றையும் கல்லால் அமைந்திருப்பார். எல்லாம் ஒரே பொருளால் ஆனவை என்பதை விளக்குமாறு இப்படிப்பட்ட ஆலயங்கள் அமைந்திருப்பது இந்தியாவினுடைய தனிச்சிறப்பு. அப்ப சர்வம் கல்விதம் பிரம்மம், இவை எல்லாமே பரம்பொருளாலே ஆனது. அந்த பரம்பொருள் தான் வழிபடும் இறைவனாக அமைந்திருக்கின்றது, வழிபடும் பக்தனாக அமைந்திருக்கின்றது, வழிபடுவதற்கு உரிய பூஜை திரவியங்களாக அமைந்திருக்கின்றது, பூஜைக்குரிய பொருள்களாக அமைந்திருக்கின்றது. இப்படி எல்லாமே பரம்பொருள் மயம் என்பதை விளக்குவதற்காகத்தான் பாரத நாட்டிலே பல இடங்களிலே இந்த குகை கோயில்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இவையெல்லாம் ஒரே கல்லில் அமைந்தவை. அது தனிச்சிறப்பு. இந்த நவபிரம்மாவினுடைய ஆலயங்களை எல்லாம் பார்ப்பதற்கு குகை கோயில்கள் கூட அமைந்தாலும் கூட கல்லின் மீது கல்லை வைத்து அடுக்கப்பட்ட கோயில்களே ஆகும். அதிலே முதலாவதாக வடக்கு புற கோவில் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு தல புராண கதையை விளக்குகிறது. அது ஒரு மானின் சிற்பத்தை கொண்டிருக்கிறது. இந்த ஆலம்பூரிலே ஒரு தல புராண கதை உண்டு. என்ன ஒரு கதை? ஒரு மன்னன் நாத்திகனாக இருந்தான். அவன் ஒரு காட்டுக்கு வேட்டையாட போனான். அந்த வேட்டையாட போகும்போது அவனுக்கு மிகுந்த தாகம் எடுத்தது. அப்பொழுது அங்கே வீர் என்ற ஒரு பழங்குடி மக்களை சேர்ந்த அந்த இனத்தை சேர்ந்த ஒரு வேடன் வந்தான். அந்த வேடனை பார்த்து எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணியும் உண்ண உணவும் கொடு என்று கேட்டான். ஆனால் அந்த வேடன் சற்று பொறுத்திருங்கள் என்று சொன்னான். அங்கே ஒரு மானை பார்த்தான். அந்த மானை வேடன் தன்னுடைய அம்பினாலே அடிக்க பார்த்தான். அப்பொழுது அந்த மான் சொன்னது, நான் இப்போதுதான் புதிதாக குட்டி போட்டிருக்கின்றேன், அந்த குட்டிக்கு பால் கொடுத்து விட்டு நான் வந்து உன்னுடைய அம்புக்கு இரையாவேன் என்று சொல்லிட்டு அந்த மான். அப்பொழுது இந்த வேடன் சிரிக்கிறான். எங்கேயாவது வேடனுடைய அம்புக்கு தப்பி போன ஒரு மான் திருப்பி வந்து அந்த வேடனுடைய அம்புக்கு இரையாகுமா? நீ என்ன கதை சொல்லுகிறாய்? என்னிடமிருந்து தப்பி போவதற்காக நீ புது கதை சொல்லுகிறாயே என்று கேட்கிறான். அப்பொழுது இந்த மான் சொல்லுகிறது, நான் சத்தியம் தவறாதவள், அந்த என்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்து விட்டு நான் திரும்பி வந்து உன்னுடைய அன்பில் சிக்கிக் கொள்கிறேன், நீ அந்த ராஜாவுக்கு உணவாக என்னை கொண்டு போகலாம் என்கிறான். இந்த மாதிரி கதை பாரத நாட்டிலே 3 இடங்களிலே இருக்கின்றது. நம்முடைய திருக்குறுங்குடி என்று கன்னியாகுமரியில் இருந்து அது நம்மாழ்வாருடைய தந்தை ஆட்சி புரிந்த இடம். அந்த ரொம்ப புகழ்பெற்ற அந்த
நம்மளுடைய பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த திருக்குறுங்குடியிலே நம்பாடுவான் என்ற ஒருவன் இருந்தான். அவன் தீண்டப்படாதவன். அவன் ஒரு நாளைக்கு ஒரு பிரம்மராட்சஸ் அவனை பிடிக்க வந்தது. அவன் சொன்னான், இது கார்த்திகை மாதத்து ஏகாதசி, நான் போய் அந்த திருக்குறுங்குடியில் இருக்கின்ற அந்த நம்பி என்ற இறைவனை வணங்கிவிட்டு வந்து நான் உன்னுடைய பிரம்மராட்சசுக்கு தீனியாகின்றேன் என்று சொல்லுகிறான். அந்த பிரம்மராட்சசி சிரிக்கிறது. எங்கேயாவது தன்னுடைய கையிலே கிடைத்த உணவை எந்த பிரம்மராட்சசாவது தவறவிடுமா? யாராவது திரும்பி வந்து அந்த பிரம்மராட்சத்தினுடைய வயிற்றுக்குள்ளே உணவாக மாறுவானா? நீ என்ன என்னிடம் பொய் சொல்லிவிட்டு நீ தப்பிக்க ஓடுகிறாய் என்று சொல்லுகிறான். அந்த பிரம்மராட்சச அந்த நம்பாடுவான் என்பவன் சொல்லுகின்றான், நான் மகாவிஷ்ணுவனுடைய பக்தன், நான் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன் என்று மகாவிஷ்ணுவை அந்த கார்த்திகை மாதத்து ஏகாதசியிலே வணங்க போகின்றான். அப்படி வணங்க போகின்ற போது பரமாத்மாவிடம் சொல்லுகின்றார், நீ இவ்வளவு சத்தியசந்தனாக இருப்பதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. நானும் உன்னுடன் வந்து அந்த நம்பாடுவானுடன் சேர்ந்து அந்த பிரம்மராட்சத்திற்கு மோட்சம் அளிக்கிறேன் என்று. அதை திருக்குறுங்குடியிலே ஒரு நாடகமாக ஒவ்வொரு மாதம் கார்த்திகை மாத வளர்பிறை ஏகாதசியிலும் ஒரு பெரிய விழாவாகவே கொண்டாடுகிறார்கள். அந்த மாதிரி கர்நாடகத்திலே ஒருவன் ஒரு பசுமாட்டை கொல்ல போகின்றான். அந்த பசுமாட்டு சொல்லுகிறது, நான் புதிதாக கன்று போட்டவள், அப்ப அந்த கன்றுக்கு பாலூட்டி விட்டு வந்து உன்னுடைய உணவாக ஆகின்றேன் என்கிறான். அப்ப அந்த வேடன் சொல்லுகிறான், எந்த பசுமாட்டாவது வேடனுடைய அன்பிலிருந்து தப்பி போன பிறகு திரும்பி வந்து அந்த வேடன் சிக்கிக் கொள்ளுமா? நீ பொய் சொல்லுகிறாய் என்கிறான். அப்படி சொல்லுகிறது அந்த மாடு, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் எப்போதும் உண்மை பேசுபவள் என்று அந்த மாட்டுக்கு தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு பால் கொடுத்து விட்டு திருப்பி வந்து அந்த வேடனுடைய அம்புக்கு இரையாக காத்திருக்கிறது. அப்பொழுது இறைவன் அருள் புரிந்து அந்த வேடனுடைய பசியையும் தீர்க்கின்றார், அந்த பசுமாட்டுக்கும் மோட்சம் அளிக்கின்றார். இதிலிருந்து இந்த உண்மை பேசுவதை வற்புறுத்துவதற்கு நம்முடைய பெரியவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இந்த ஆலம்பூரிலே இந்த மன்னனுடைய பசியை தீர்ப்பதற்காக அந்த பீல் ஜாதியை சேர்ந்த வேடன் அவன் மானை வேட்டையாட போகின்றான். அந்த மான் வேட்டையாடி விட்டு திரும்பி தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு பால் கொடுத்து விட்டு திருப்பி அந்த வேடனிடம் வந்து சிக்குகிறது. அந்த ராஜாவின் பெயரு விலசத் ராஜா என்று நம்முடைய புராணங்களிலே கூறியிருக்கின்றது. லிங்க புராணம் போன்ற புராணங்களிலே இது மிக விரிவாக 5 அத்தியாயங்களிலே இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். அந்த ராஜா விலசத் ராஜா ஒரு நாத்திகன். அவனுக்கு மிக ஆச்சரியமாக போய்விட்டது, இப்படி உலகத்துல ஒரு மான் உண்டா? தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்து விட்டு திருப்பி வந்து இந்த வேடனுடைய அம்புக்கு நான் இரையாகிறேன், மன்னனுடைய பசிக்கு நான் நோவாகிறேன் என்று அந்த மான் சொல்லுகிறதே, அந்த மானை நான் தரிசிக்க வேண்டும், அது ஒரு புண்ணிய பிறவியாக இருக்க வேண்டும் என்று அந்த விலசத் ராஜா அந்த மானை பார்க்க வருகிறார். அப்ப அந்த மானை பார்த்த வந்த உடனே அந்த மான் தன்னுடைய தலையை திருப்பிக் கொள்கிறது. ராஜா, நீ ஒரு நாத்திகன், உன்னுடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படி என்று சொல்லுகிறது. அப்பொழுது அந்த மன்னன் கேட்கின்றான், நான் நாத்திகனாக இருந்ததற்கு என்ன பிராயச்சித்தம்? இந்த ஆலம்பூர் இடத்திலே பிரம்மா 1000 ஆண்டுகள் தவம் இருந்து ஸ்ரீசைலத்தில் இருக்கிற மல்லிகார்ஜுனரை வணங்கி இந்த இடத்திலே ஒரு ஆலயம் எழுப்பினார். அந்த பிரம்மா அந்த ஆலயத்திற்கு பிரம்மேஸ்வரர் என்று பெயர். அந்த இடத்தில் சென்று நீ சிவனை வழிபட்டால் உன்னுடைய பாவம் தீரும், உன்னை நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட அற்புதமான சம்பவம் நடந்த இடம்தான் இந்த ஆலம்பூர். இந்த ஆலம்பூரினுடைய ஆலயங்களிலே பல இடங்களிலே இந்த மான், அந்த வேடன், அந்த வான்குட்டி, அதை தேடி வந்த விலசத் ராஜா ஆகியவற்றை சிற்பங்களாக அமைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் இந்த சத்தியம், அகிம்சை, அன்பு, விருந்து உபச்சரித்தல் ஆகிய பண்பாடுகளை நம்முடைய மக்களுடைய மனத்திலே நன்கு பதிய வைப்பதற்காக எவ்வளவு முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய புராணங்களிலே, நம்முடைய ஆலயங்களிலே, நம்முடைய சிற்பங்களிலே, நம்முடைய வரலாறுகளிலே ஒரு மன்னன் முதல் ஒரு சாதாரண ஒரு வேடன் வரை அத்தனை பேரும் சத்தியத்திற்கு அத்தனை
முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை காட்டும் முகமாக இந்த கதைகள் எழுப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி இந்த மானுக்கு கீழே இந்த மன்னன் மானுக்கு தீனி போடுகின்ற அந்த காட்சியும் இருக்கின்றது. இந்த கோவிலினுடைய வெளி அமைப்பு வட இந்திய கோயில்களைப் போலவும் உள்ளமைப்பு மேற்கு இந்திய கோயில்களைப் போலவும் அமைந்துள்ளன. இந்தியாவிலே கோயில்களை 3 விதமாக பார்ப்பார்கள். நம் தென்னாட்டிலே பார்ப்பது நம்முடைய கோபுரங்கள் கீழே அகலமாக இருக்கும், படிப்படியாக குறுகி கொண்டு போய் மேலே கலசம் இருக்கும். இதற்கு திராவிடம் என்று பெயர். அதற்கு கிழக்கு பாரதத்திலும் மேற்கு பாரதத்திலும் இந்த கோயில்களுடைய கோபுர அமைப்பு சற்று வித்தியாசமாக இருக்கும். சிலவற்றிலே அந்த கோவில்களுடைய அந்த வெளி மூலைகள் சற்று வளைந்து இருக்கும். அவற்றுக்கு வேஷரம் என்றும் நாகரம் என்று பெயர். இப்படி பாரத நாட்டினுடைய கோயில் கலை திராவிடம், வேஷரம், நாகரம் என்று 3 வகைப்படும். இதிலே இந்த நாகரம் என்பதிலே நிறைய சிற்பக்கலைகள் இருக்கும். இந்த வேஷரம் என்பதிலே அவ்வளவு இருக்காது. இந்த திராவிட சிற்பக்கலையை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அந்த கோவிலே ஒரு ஆலயத்தில் உள்ள அத்தனை வடிவங்களையும் அந்த கோவிலிலே அமைத்திருப்பார்கள். பல புராண கதைகள், பல சிற்ப விவரங்கள் இவையெல்லாம் அந்த கோவிலிலே அமைந்திருக்கும். இப்படி இந்த திராவிடம், நாகரம், வேஷரம் என்ற 3 அமைப்புகள் உண்டு. இந்த ஆலம்பூரில் இருக்கிற ஆலயங்களில் இந்த சாளுக்கிய ராஜாவை இந்த 10வது நூற்றாண்டுல இந்த ஆதித்த கரிகாலன் என்பவன் அவன் தோற்கடித்ததாக ஒரு வரலாறு உண்டு. அதனால இந்த சாளுக்கியர்கள் திராவிட கோவில் கலையை ஏற்க மறுத்து தங்களுக்கென்று ஒரு புதிய கோவில் கலையை உண்டாக்கி கொண்டார்கள். அதனால அங்கெல்லாம் அந்த திராவிட கலையை ஏற்க அவர்கள் மறுப்பார்கள். திராவிட ஆலய மரபை ஏற்க மறுத்து சாளுக்கிய மாதிரி கோவில்களை கொண்டிருக்கிறது. துங்கபத்ரி நதியின் வலது கரையில் அமைந்திருக்கும் ஆலயங்கள் அவ்வளவு அழகாக இருக்காது. ஒரு முழுக்குன்னு இந்த திராவிட சிற்பக்கலையினுடைய ஒரு அழகு என்ன அப்படின்னு சொன்னா, கோவில்கள்ல இருக்கிற அந்த கோபுர சிற்பங்களே அழகா இருக்கும். இதை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு தடவை இந்த கோவில்ல இருக்கிற கோபுரத்தில் இருக்கிற சிற்பங்களுக்கும் கோபுரத்துக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்ததுதான். அந்த கோபுரம் சொல்லிதான் இந்த கோபுரம் தான் இந்த சிற்பங்களை தாங்குகிறது என்று சொல்லித்தான். அந்த கோபுரத்தில் இருக்கிற சிற்பங்கள் சொல்லித்தான் இல்ல சிற்பங்கள் தான் கோபுரத்தை தாங்குகிறது அப்படிங்கிறான். இது என்னது? ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட தெரியும் கோபுரம் கீழே இருக்கு, சிற்பம் மேல இருக்கு, சிற்பத்தை கோபுரம் தானே தாங்குது அப்படி. உடனே என்ன பண்ணிச்சான், இந்த சிற்பங்கள் எல்லாம் சரி நாம சிற்பம் கோபுரத்தை தாங்குதா கோபுரம் சிற்பத்தை தாங்குதா என்பதை எடுத்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பங்கள் எல்லாம் அந்த கோபுரத்திலிருந்து இறங்கி ஓடி போயிடுச்சாங்கியோ. அப்படி போன உடனே அந்த கோபுரம் ஒரு சிற்பம் கூட இல்லாம மொட்டையா வளர்ந்து இருந்ததான். ராஜா அந்த கோபுரத்தை பார்க்க வந்தானோ. அப்ப அந்த உடனே என்ன சொன்னா, இந்த கோபுரத்துல ஒரு சிற்பம் கூட இல்லையே, இந்த கோபுரம் பார்ப்பதற்கு அழகாகவே இல்லையே, இந்த கோபுரத்தை இடித்து விடுங்கள், நாம் வேற கோபுரம் கட்டுவோம், அதில் நிறைய சிற்பங்கள் வைப்போம் என்று சொல்லி அந்த கோபுரத்தை இடிக்க சொன்னான். அப்புறம்தான் கோபுரத்துக்கு புரிந்துதான் சிற்பங்கள் தான் கோபுரத்தை தாங்குகின்றன. அந்த சிற்பங்கள் இருப்பதனாலதான் கோபுரத்தை மக்கள் பிழைக்க வைத்திருக்கிறார்கள். அந்த சிற்பங்கள் இல்லை என்றால் கோபுரத்தை மன்னன் இடித்தது போல மக்கள் இடிப்பிடுவார்கள். ஆனாலும் கூட இன்றைக்கு பல இடங்களில சின்ன 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 மாடங்கள் கட்டியிருப்பார்களே தவிர சிற்பங்கள் இருக்காது. இப்ப கும்பகோணம், மதுரை, சுவாமிமலை போன்ற ஊர்கள் எல்லாம் இந்த கோவில் கோபுரத்துல வைக்கக்கூடிய இந்த சுதை சிற்பங்களை பண்ணுகின்ற தொழிற்சாலைகளே இருக்கு. நீங்க எங்கேயாவது கோவில் கட்டினீங்கன்னாக்கா அங்க போய் இந்த சிற்பங்களை வாங்கி கொண்டு வந்து அந்த கோவில்ல அப்படியே வச்சிடலாம். நீங்க அந்த சின்ன சின்ன சிற்பங்கள் செய்கிற அந்த சிற்பிகள் எல்லா ஊர்லயும் இருக்க மாட்டாங்க. இதற்கென்றே தனியார் தொழில் கூடங்கள் இருக்கு. தஞ்சாவூர்ல இருக்கு, மதுரையில இருக்கு, கும்பகோணத்துல இருக்கு, சுவாமி மலையில இருக்கு. அங்கிருந்து அந்த சிற்பங்களை வாங்கி கொண்டு வந்து அந்த கோவில் கோபுரத்து மேல அப்படியே உட்காந்து வச்சிடலாம். அந்த மாதிரி அதுவே ஒரு தொழில் இந்தியாவில். இப்படி சிற்பங்கள் தான் கோபுரத்தை தாங்குகின்றன. அப்படி அந்த சிற்பம் இல்லாத அந்த கோபுரம் ரொம்ப நாள் நீடிச்சு இருக்காது. இந்த 9 கோபுரங்கள் சொன்னோம்.
அதுல இந்த 5வது இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய ஆலயம் தான் ரொம்ப முக்கியமானது. அதில் தூண்கள் கொண்ட மண்டபமும் நவகிரகமும் நடராஜர் சிலையும் இருக்கின்றன. இந்த நவகிரகம் இருந்தாலே அந்த கோவிலை நம்ம 8வது நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த கோவில் என்று சொல்லிவிடலாம். 8வது நூற்றாண்டுல திருஞான சம்பந்தர் சுவாமிகள் வேதாரண்யத்துல அந்த வேய்வு தோழி பங்கன் பாடுவதற்கு முன்னாடி இந்த நவகிரகங்களுக்கு ஆலயம் அமைப்பது நம்முடைய இந்திய பண்பாட்டில் கிடையாது. அப்பதான் நவகிரகங்களுடைய சக்தியை எடுத்து காட்டுவதற்காக திருஞான சம்பந்தர் இந்த கோயிலை எல்லாம் அமைத்தார். அதற்கு பிறகுதான் கோயில்கள்ல நவகிரகங்கள் அமைக்கின்ற ஒரு பெரிய வழக்கம் நம்முடைய இந்தியாவிலே உள்ளாயிற்று. இந்த நவகிரகங்கள் இருப்பதனால இந்த ஆலம்பூர் ஆலயமானது 8வது நூற்றாண்டுக்கு அப்புறம் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் என்று தெரிய வருகிறது. இங்க ஒரு நடராஜர் சிலை உண்டு. பொதுவாக நீங்க தமிழ்நாட்டுடைய எல்லையை தாண்டிட்டீங்க அப்படின்னாக்க அங்க நடராஜர் விக்கிரகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் நம்முடைய பல ஆலயங்களிலே நம்முடைய நடனக்கலையே நடராஜனுடைய விக்கிரகத்திலிருந்து தான் வந்தது. அதனால பல கோவில்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, உதாரணமா சிதம்பரம் கோவில்ல இந்த நடனத்தினுடைய கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரணயம் நடனத்தினா அந்த டான்ஸ் போஸ். அந்த டான்ஸ் போஸ்ல பரதநாட்டியத்தினுடைய 108 கலைகளை விளக்குகின்ற சிலைகளை எல்லாம் அமைத்திருப்பார்கள். அதுதான் நமக்கு பரதர் அமைத்த நாட்டிய சாஸ்திரத்தினுடைய பிரத்யட்ச உதாரணமாக விளங்கும். அதை பற்றி தான், அதை பார்த்து தான் நம்முடைய நடன மேதைகள் எல்லாம் டான்ஸ் கத்துப்பாங்க. உலகத்துல பல இடங்கள்ல போய் ஆடுவாங்க. அதற்கெல்லாம் மூலம் நம்முடைய அந்த பரதநாட்டிய சாஸ்திரத்தினுடைய வழியின்படி நம்முடைய கோயில்களில் அமைந்திருக்கின்ற அந்த நாட்டிய சிற்பங்கள் தான். குறிப்பா நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போனோம், திருவண்ணாமலை கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா வெறும் கோயிலை பார்த்துட்டு வந்துடக்கூடாது. அந்த கோயில் வாசல்ல இருக்கிற அந்த 108 கரணங்கள் மிக புகழ் பெற்றவை. அந்த மாதிரி இன்னும் பல கோயில்களில் உண்டு. அங்கங்க அந்த கோயில்களை பற்றி பேசும்போது நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல ரொம்ப முக்கியமானது என்ன, நடராஜர். அந்த நடராஜர் தான் நம்ம நடன கலைக்கு ஒரு பெரிய உதாரணமாக விளங்கி இருக்கிறார். அப்புறம் 7 மாத்திருக்காக்கள் சிற்பம் உண்டு. பாரத பண்பாட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாய் வழிபாடு ரொம்ப முக்கியம் உண்டு. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அதனுடைய சக்தியை அதனுடைய பெயராலே வணங்குவார்கள். உதாரணமாக பிரம்மாவினுடைய சக்திக்கு பிரம்மாணி என்று பெயர். அதுக்கப்புறம் விஷ்ணுவினுடைய சக்திக்கு வைஷ்ணவி என்று பெயர். இந்திரனுடைய சக்திக்கு இந்திராணி என்று பெயர். மகேஸ்வரன் சிவனுடைய சக்திக்கு மகேஸ்வரி என்று பெயர். குமரனுடைய சக்திக்கு கௌமாரி என்று பெயர். வராக பகவான் விஷ்ணு அவருடைய சக்திக்கு வாராகி என்று பெயர். சாமுண்டேஸ்வருடைய சக்திக்கு சாமுண்டீஸ்வரி என்று பெயர். இப்ப இந்த 7 சக்திகளுக்கும் சப்த மாத்ருகாக்கள் என்று பெயர், 7 அன்னையர் என்று பெயர். நம்ம உதாரணமாக நம்ம ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனோம்னா பர்வத வர்தினி சன்னதிக்கும் அங்க இருக்கிற அந்த ராமலிங்கேஸ்வரர் சன்னதிக்கு நடுப்புற இந்த சப்த மாத்திரிகாக்களுடைய ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த மாதிரி பல பல சிவாலயங்கள்ல இந்த 7 அன்னையருடைய அந்த வடிவம் மிக அழகாக சிற்பமாக பொழியப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். அவையெல்லாம் கட்டாயமாக தரிசனம் நாம் செய்ய வேண்டும். இப்படி இந்த சப்த மாத்ருகாக்களுடைய ஆலயங்களும் அமைந்திருக்கின்றன. ஏற்கனவே சொன்னேன், உலகத்தில் உள்ள மதங்களிலேயே இப்ப இந்தியாவிலே தோன்றிய இந்து மதம், புத்த மதம், சமண மதம், சீக்கிய மதம், இந்தியாவுக்கு வெளியிலே தோன்றி இருக்கின்ற இந்த ஆப்ரஹாமிக் ரிலிஜன் என்று சொல்லுகின்ற அந்த யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், சீனாவிலே தோன்றிய கன்ஃபியூஷியஸ் மதம், ஜப்பானிலே தோன்றிய ஷின்டோ மதம், பாரதிய நாட்டிலே தோன்றிய ஜெண்டா அவஸ்தா மதம், இப்படி 11 மதங்கள் இருந்தாலும் தாய் வழிபாட்டை பரிபூர்ண தெய்வமாக சொல்லுகின்ற ஒரே மதம் இந்து மதம் தான். அதனாலதான் நம்ம நாட்டுல இந்த கொல்லாமை, அஹிம்சை, உயிர்களை காப்பாற்றுதல், உயிர்களுடைய தெய்வத்தன்மையை போற்றுதல் ஆகிய கருத்துக்கள் எல்லாம் பரவி இருக்கின்றன என்று பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் கூறுகின்றார். ஆகவே தாய் வழிபாடு நடக்கிற மதங்கள்ல தான் பாரதியார் சொல்லுகிறார்கள் இல்லையா,
உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று. இந்த உயிர்களை நேசிக்கின்ற பண்பு தாய் வழிபாட்டோடு தொடர்புடையது. ஏனென்றால் பெண்கள் கருணை மிக்கவர்கள், அவர்கள் எந்த உயிரையும் காப்பாற்றுவார்கள். எந்த உயிர்களுக்கு என்ன, மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்த போது அம்மானு தானே சத்தம் போடுறான். ஆகவே இந்த தாய் வழிபாட்டுக்கும் உயிர்களை நேசிப்பதற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்புறம் இந்த கந்த புராணத்துல இந்த ஆலம்பூரை பற்றிய மிக சிறப்பான வர்ணனை இருக்கின்றது. 5 அத்தியாயங்களிலே மிக தெளிவாக, மிக நீளமாக, விவரமாக இந்த மான் கதை சொன்ன இல்லையா, இந்த ஸ்தல புராணம் சொன்ன இல்லையா, இங்கதான் பிரம்மா மல்லிகார்ஜுனனை வழிபட்டு உலகத்தை படைக்கின்ற சக்தியை பெற்றார். அதனால இங்க இருக்கிற சிவனுக்கு பிரம்மேஸ்வரர் என்று பெயர். அப்ப யார் வழிபடுகிறார்களோ அவர்களுடைய பெயராலே அந்த கோவிலுக்கு ஈஸ்வரன் என்று பெயர் வரும். அப்ப ராஜராஜன் வழிபட்டது ராஜராஜேஸ்வரம், அப்ப அம்பாள் வழிபட்டது அம்பிகேஸ்வரம், அப்ப கணபதி வழிபட்டது கணபதீஸ்வரம், குமரன் வழிபட்டது திருமுருகன் பூண்டி. இந்த மாதிரி தெய்வங்களே, இந்திரனை வழிபட்டது சுச்சீந்திரன். இந்த மாதிரி இந்த பக்தனுடைய பெயராலே இறைவனுக்கே பெயர் வைக்கின்ற வழக்கமும் உண்டு. இது இந்தியாவில நம்ம பல கோயில்கள்ல பார்க்கலாம். அப்புறம் இந்த பிரம்மா சிவனை வழிபட்டு தான் படைக்கும் சக்தியை பெற்றதுனால இங்க இருக்கிற ஈஸ்வரன் கோவிலுக்கு பிரம்மேஸ்வரம் என்று பெயர். இந்த பிரம்மேஸ்வரம் தான் இந்த போன வாரம் பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீசைலம் என்ற மல்லிகார்ஜுனர் கோவில், அந்த ஆலயத்தினுடைய மேற்கு வாசலாக கருதப்படுகிறது. இத்தனைக்கும் அது 25 கிலோமீட்டருக்கு விட ஜாஸ்தி தூரம் இருந்தாலும் கூட இந்த இடத்தை அந்த ஸ்ரீசைலத்தினுடைய வாசலாக நினைக்கின்றார்கள். அந்த கந்த புராணத்துல, கந்த புராணமா இருக்கிறதுக்குள்ள பெரிய பெரிய புத்தகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த 18 புராணங்களும் சேர்ந்து எத்தனையோ லட்சம் பாடல்கள், அதுல 4 லட்சம் பாடல் கந்த புராணம் மட்டும். ஆகவே நம்ம ஐக்கிய நாடுகள் சங்கத்திலிருந்து இந்தியாவினுடைய புராணங்களை எல்லாம் 100 வால்யூமும் வெளியிட்டு இருக்காங்க. அதுல 12 வால்யூம் கந்த புராணம் மட்டும். 4 லட்சம் பாடல், 12 பார்ட்டு. அதுல 10 பார்ட்டு கேந்திரத்துல வாங்கிட்டோம், இது 2 பார்ட் வாங்க போறோம். அவ்வளவு ரொம்ப விவரமான மகாபாரதத்தை போல கந்த புராணம் 3 பங்கு, கிட்டத்தட்ட 2.5 பங்கு. மகாபாரதம் 1.5 லட்சம் அப்படின்னா அந்த கந்த புராணம் 4 லட்சம். அந்த மாதிரி கந்த புராணமும் அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் என்பதனாலே காஞ்சிபுரத்துக்காரரு அவர் தமிழ்லையும் வெளிவந்திருக்கு. 8 வால்யூம் வர்த்தமான பதிப்பகத்துல ஒழிப்புறையோட வெளியிட்டிருக்காங்க. அப்படி புராணங்களுக்குள்ள ரொம்ப பெரிதாகவும் ரொம்ப ஆழமா நிறைய விவரங்கள். அந்த கந்த புராணத்தை படிச்சா அதுல அவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்கும், நிறைய விவரங்கள், ஆலயங்களை பத்தி, கோயில்களை பத்தி, நதிகளை பற்றி, புராணங்களை பற்றி அவ்வளவு கதைகள் அதில் இருக்கும். அப்படி அந்த கந்த புராணத்துல இப்படி இந்த ஆலம்பூரை பத்தி ரொம்ப விவரமான அந்த மான் கதை சொன்ன, அந்த மான் சத்தியம் பேசுகிறேன் என்று அந்த வேடனிடத்துல திரும்பி தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்து விட்டு திருப்பி அந்த வேடன் கையில் வருகின்றது. அதை பார்ப்பதற்கு அந்த ராஜாவும் வருகின்றான். அந்த ராஜாவுக்கு அந்த மான் அறிவுரை கூறுகிறது, இங்க இருக்கிற அந்த பீமேஸ்வரர் இருக்கார பிரம்மேஸ்வரர், அந்த பிரம்மேஸ்வரரை நீ வழிபட்டேன்னா நீ நாத்தியனாயிருந்தா பாவம் தீரும். அப்படி நான் என்னோட நண்பர் ஒருத்தர் வந்தாரு, அவர்கிட்ட ஆத்திய நாத்தியத்தை பத்தி பேச்சு வந்தது. அப்ப நான் சொன்னேன், நாத்திகனாக இருப்பது தண்டனைக்குரிய குற்றம் அல்ல, நாத்திகனாக இருப்பதுதான் தண்டனையே. நாத்திகனாக இருப்பது தண்டனைக்குரிய குற்றம் அல்ல, நாத்திகனாக இருப்பதுதான் தண்டனையே. அவ்வளவு பரம்பொருள் என்ற சச்சிதானந்த சுரூபத்தை, சத்திய சுரூபத்தை, உணர்வு சுரூபத்தை, ஆனந்த சுரூபத்தை, சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற மங்கள சுரூபத்தை, அழகு சுரூபத்தை ஒருத்தன் வாழ்க்கையில அனுபவிக்காம இருந்தான்னா அதை விட என்ன பெரிய நரகத்திலேயோ அவனுக்கு என்ன தண்டனையை கொடுத்துட முடியும். அதனால இறைவனை பக்தி பண்ணாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றம் அல்ல, இறைவனை பக்தி பண்ணாமல் இருப்பதுதான் வாழ்க்கையில நம்முடைய மிகப்பெரிய இழப்பு, அதுதான் மிகப்பெரிய
தண்டனையே. ஆகவே இந்த மான் என்ன பண்ணுது, இந்த விலசத் ராஜா என்பவனை பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறது. பிறகு அவர் அந்த பிரம்மேஸ்வரரை வழிபட்டு தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ளுகிறார். இந்த ஆலம்பூர் சிவசேலத்தின் மேற்கு வாசலாக கருதப்படுகிறது. இங்குதான் பிரம்மா 1000 வருடம் தவம் இருந்து உலகை படைக்கும் சக்தியை சிவனிடமிருந்து பெற்றுக்கிறார். நம்ம பண்பாட்டுல 1000 வருடம் தவம் என்பது ரொம்ப சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், 7 வருடத்துல நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் மாறுகிறது. இன்றைக்கு நீங்க பார்க்கிற கிருஷ்ணமூர்த்தி 7 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் மாறிவிடுகிறது. இன்னும் 5 வருடத்துல என்னுடைய எண்ணங்களும் மாறிவிடுகிறது. அப்போ 12 வருஷத்துல ஒரு ஆளு 100க்கு 100 அப்படியே மாறிவிடுகின்றான். அதனாலதான் நம்ம பண்பாட்டுல தவம், சாத்திரம் ஓதுதல், கல்வி பெறுதல், இவற்றுக்கெல்லாம் அப்புறம் தீர்த்த யாத்திரை, இதற்கெல்லாம் 12 வருடம் அப்படிங்கிற ஒரு டைம் லிமிட் சொல்லிருக்கிறாங்க. அதனால கைகை ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு 12 வருஷம். யாராவது அயோத்தியில போய் ராமனை பார்த்துட்டாங்கன்னா திருப்பி அதுல இருந்து ஒரு 12 வருஷம். அதுக்காக அவங்க 14 வருஷமா சேர்த்து அந்த தண்டனை கேட்டுட்டாங்க. பஞ்சபாண்டவர்கள் 12 வருஷங்கள் தவம் இருந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே இந்த 12 வருஷங்கள் என்பது தவம், சாத்திரம், விரதம், மருத்துவம், இதற்கெல்லாம் 12 வருடங்கள் ஒரு கால எல்லையாக கருதப்படுகிறது. அதை போல 80 பங்கு 1000 வருடம். அதனால பிரம்மா 1000 வருடம் தவம் இருந்து சிவபெருமானிடமிருந்து இந்த உலகத்தை படைக்கின்ற சக்தியை பெறுகின்றார். அந்த மாதிரி துர்வாச மனிதருடைய சாபத்தினால தேவர்கள் எல்லாம் தங்களுடைய தெய்வத்தன்மையை இழந்து விட்டார்கள், தங்களுடைய அமரத்தன்மையை இழந்து விட்டார்கள். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிற போது 1000 வருடம் தவம் இருந்துதான் அவர்களெல்லாம் இந்த பார்க்கடலை கடைந்தால் அமுதத்தை நாம பெறலாம், அமுதத்தை அடைந்தால் திருப்பி நம்முடைய பாவங்கள் போகும் என்று பிரம்மா இந்திரன் 1000 வருடம் தவம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே நம்ம பண்பாட்டுல 1000 வருடம் தவம் இருப்பது என்பது ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அப்படி பிரம்மா 1000 வருடம் தவம் இருந்து சிவனை அடைந்தார். அப்ப தவம் என்றால் என்ன? தவம் என்றால் விடாமுயற்சி, தவம் என்றால் கான்சென்ட்ரேஷன், தவம் என்றால் மனத்தை ஒருமுகப்படுத்துதல். அப்படி ஒருமுகப்படுத்தும் போது நம்ம உடம்புல ஒரு சூடு உண்டாகும், ஒரு வெப்பம் உண்டாகும். அந்த வெப்பத்தினால நம்முடைய சோம்பேறித்தனம், நம்முடைய தாமச குணம் அழியும். அதனால தவமே பரம்பொருளுடைய வடிவம் என்று வேதம் சொல்லுகிறது. தப்போ பிரம்மேதி என்று சொல்லுகிறது. அப்ப காஞ்சி காமாட்சி எப்பொழுதும் தவம் செய்கிறார். கன்னியாகுமரி அம்மன் எப்போதும் தவம் செய்கிறார். பழனியிலே முருகப்பெருமான் எப்போதும் தவம் செய்கிறார். கைலாசத்திலே சிவபெருமான் எப்போதும் தவம் செய்கிறார். பத்ரிநாத்திலே நரன் நாராயணன் என்ற 2 வடிவத்திலே விஷ்ணு தவம் செய்கிறார். அப்போ தவமே இறைவனுடைய ஒரு வடிவம். தப்போ பிரம்மேதி என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தவமும் இறைவனுடைய ஒரு வடிவம். பிரம்மா பரம்பொருளுடைய ஒரு ஒரு செயலே பரம்பொருள் இடைவிடாமல் என்ன பண்ணும், எப்ப பார்த்தாலும் தவம் பண்ணிட்டே இருக்கும். அப்ப இடைவிடாத முயற்சி, அதற்குத்தான் தவம் என்று பெயர். கான்சென்ட்ரேஷன், அதற்குத்தான் தவம் என்று பெயர். நம்ம உடம்புல இருக்கிற தாமச குணத்தை உடைத்து எறிதல், அதற்குத்தான் தவம். தவம் என்ன சூடுன்னு அர்த்தம். இப்படி அந்த தவத்திற்கு நம்முடைய பண்பாட்டில மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பாரத நாட்டுடைய வடக்கு எல்லையிலும் தெற்கு எல்லையிலும் கிழக்கு எல்லையிலும் மேற்கு எல்லையிலும் தவம் செய்வதை காட்டுகிறார்கள். தப்போ பிரம்மேதி என்று தேவம் சொல்லுகிறது. அப்படி இந்த தவத்திற்கு உதாரணமாக முருகன் பழனியிலே எப்போதும் தவம் செய்கின்றார். பிள்ளையார் எப்போதும் தவம் செய்கிறார். சிவன் எப்பொழுதும் கைலாசத்திலே தவம் செய்கிறார். இந்த நாராயண வடிவத்திலே விஷ்ணு பத்ரிநாத்திலே தவம் செய்கிறார். கன்னியாகுமரி அம்மன் கவுஹாட்டியில காஞ்சி காமாட்சியாக கன்னியாகுமரியிலே தவம் செய்கின்றார். இப்பொழுது தவமே இறைவனுடைய வடிவமாகும். அப்போ அப்படிப்பட்ட அந்த தவத்துக்கு உதாரணமாக பிரம்மா தவம் இருந்து காட்டுகின்றார். 1000 வருடங்கள் தவம் இருந்து உலகத்தை படைக்கும் சக்தியை பெற்றார். அதனால் இங்க சிவனுக்கு பிரம்மேஸ்வரர் என்று பெயர், அம்பாளுக்கு யோகினி என்று பெயர். அவளே ஜுகுலாம்பா யோகினி என்று பெயரப்படுகிறார்.
இதை பற்றி ஒரு கதை உண்டு. அது அப்புறம் பார்ப்போம். இந்த பிரம்மேஸ்வரர் ஆலயத்தை சுற்றி தீர்த்தங்கள் நிறையாவும். பாப விநாச தீர்த்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் தோக்குவது. கணிக சித்தேஸ்வரர் ஆலயம், இந்த சித்தேஸ்வரரை பற்றிய கதையை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ராஜராஜேஸ்வரர் தீர்த்தம், ராஜாவுக்கெல்லாம் ராஜா சிவன், அவருடைய தீர்த்தம். காசியை போல பல தீர்த்தங்கள் இருப்பதனால இந்த ஆலம்பூருக்கும் தட்சிண காசி என்று பெயர். நம்ம நாட்டுல இந்த காசிக்கு போக வேண்டும் என்ற ஆசை நிறைய பேருக்கு உண்டு. நம்ம கேந்திரத்தினுடைய மிக நெருங்கிய அன்பர் அக்கா அனசூயான்னு இருந்தாங்க. அவங்க இறந்து போன போது அவங்களுடைய ஈமச்சடங்குக்கு பெரிய பண்டிதர்கள்லாம் யாரும் வரல. அந்த அனசூயா அக்காவுடைய சகோதரருடைய குழந்தைகளே செஞ்சாங்க. அப்ப அந்த ஊருக்கு வந்த அந்த உள்ளூர் பூசாரி என்ன பண்ணாரு, ஒவ்வொரு தடவையும் காசி 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 காசின்னு சொல்லுங்க. அப்ப காசிங்கிற வார்த்தையை சொல்லிட்டா அத்தனை புண்ணியமும் வந்து சேரும் அப்படின்னு அந்த அனசூயா அக்காவுடைய ஈமச்சடங்குல ஒரு 1000 தடவை காசி 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 காசின்னு சொல்லிடுவாங்க. அதனால நம்ம ஊர்ல சிவகாசி, தென்காசி, அந்த விருத்தாஜலத்துக்கு விருத்த காசி என்ற பெயர், அப்புறம் ஸ்ரீவாஞ்சியத்துக்கு காசி என்ற பெயர், இப்படி காசி என்ற பெயரிலே பல ஊர்கள் இருக்கும். அங்க அப்புறம் எல்லா கோயில்லையுமே காசி விஸ்வநாதருடைய சன்னதி இருக்கும். ஒரு நல்ல சிவன் கோவில், ஒரு முழுமையான சிவன் கோவில் என்று சொன்னா அதுல காசி விஸ்வநாதருடைய சன்னதி இருக்கும். எத்தனை பேருக்கு வந்து காசிக்கு போக வசதியும் நேரமும் உடல்ல தெம்பு இருக்கும், அவங்க உள்ளூர் சிவன் கோவிலையே காசியை பார்த்து விடலாம். இப்படி இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் பல பல கோயில்கள்ல தமிழ்நாட்டுல ஒரு நல்ல வடிவமைக்கப்பட்ட கோயில் அப்படின்னாக்க அதுல இத்தினூட்டா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும், சில கோவில்கள்ல வந்து காசி விஸ்வநாதருக்கு தனி ஆலயமே இருக்கும். காஞ்சி காமாட்சி அம்மன் போனீங்கன்னாக்கா காசி விஸ்வநாதருக்கு தனி ஆலயமே உண்டு. தென்காசி குற்றாலநாதர் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா தென்காசி விஸ்வநாதருக்கு தனி ஆலயமே உண்டு. நம்ம சென்னை கேந்திரத்துக்கு பக்கத்துல காமகலா காமேஸ்வரர்னு சின்ன கோவில் தான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு அரைமோட நீளத்துக்கு ஒரு சின்னதா ஒரு காசி விஸ்வநாதர். அப்ப நம்ம மக்களுக்கு இந்த காசி விஸ்வநாதர் அப்படிங்கிறது ஒரு எட்டர்னல் ட்ரீம். எப்படி நந்தன் நான் தினம் சிதம்பரம் போவேன் சிதம்பரம் போவேன் சிதம்பரம் போவேன் என்று கனவு கண்டாரோ, அந்த மாதிரி கோடான கோடி மக்கள் நான் காசி போவேன் காசி போவேன் காசி போவேன் என்று கனவு கண்டார். நான் ஒரு தடவை கல்கத்தாவிலிருந்து கயாவுக்கு போய்கிட்டேன். அந்த மணிப்பூர் திரிபுரால இருந்து சில யாத்திரிகள் அந்த ரயில்ல வந்தாங்க. அவங்க அந்த ரயில தொட்டு தொட்டு இந்த ரயில் காசிக்கு போகுது, இந்த ரயில் காசிக்கு போகுது, இந்த ரயில் காசிக்கு போகுது, கயாவுக்கு போகுது அப்படின்னு அந்த ரயில தொட்டு 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 கண்ணுல வச்சுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எத்தனை நாள் நம்ம காசிக்கு போகணும், கயாவுக்கு போகணும், பிரயாகுக்கு போகணும் அப்படிங்கிற கனவு இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போற ரயிலே ஒரு புண்ணியமானது, ஒரு புனிதமானது என்று அந்த ரயிலை தொட்டு 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 ரயிலுடைய அந்த சீட்டை தொட்டு 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 கண்ணுல வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம நாட்டுல இந்த காசிக்கு போக வேண்டியது என்பது அவ்வளவு ஆழமான ஒரு கனவாக இருக்கின்றது. அதனால தட்சிண காசி, சிவகாசி, தென்காசி, புத்த காசி என்ற பல காசிகள் நம்ம நாட்டுல உண்டு. அடுத்தது துங்கபத்ரா என்பது துங்க நதியும் பத்ரா என்ற நதியும் சேர்ந்ததாகும். அங்கு துங்கா வந்து விஷ்ணுவினுடைய அம்சம், பத்ரா வந்து சிவனின் அம்சம். இந்த நதிகளின் சங்கமம் மிக முக்கியமானது. இந்த ஆலம்பூரில எல்லம்மா என்ற கிராம தேவதையும் பூதேவியும் முக்கியமானது. இத பத்தி ஒரு கதை ரொம்ப விவரமாக நம்முடைய புராணங்கள்ல வருது. விஷ்ணு புராணத்துல இத பத்தி ரொம்ப விரிவான கதை இருக்கிறது. இப்ப அந்த ராமாயணம் எடுத்தார் இல்லையா, அவர் வந்து விஷ்ணு புராணத்தையும் கதையா எடுத்திருக்கிறாரு. அந்த மகாபாரதத்துல கிருஷ்ணர் நடிச்ச அந்த நிதிஷ் பரத்வாஜ் இருக்கார் இல்லையா, அவரை விஷ்ணுவை போட்டு இந்த விஷ்ணு புராணத்தை ஒரு 50-60 எபிசோடா எடுத்திருக்காங்க. அதுல இந்த பரசுராமர் கதையை ரொம்ப விவரமா எடுத்திருக்கிறார். அப்போ பரசுராமர் யாரு அப்படின்னா ஜமதக்னின்னு முனிவர் இருந்தார். அந்த ஜமதக்னி முனிவருக்கு ரேணுகான்னு ஒரு மனைவி. அந்த ரேணுகா தான் கற்புக்கு ரொம்ப உதாரணமாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு 4 புத்திரர்கள், அதுல ஒருத்தர் தான் பரசுராமர். அந்த ரேணுகா என்ன பண்ணிடுவாங்க,
தினம் அந்த அந்த நதி பேரு மகிஷ்மதின்னு நினைக்கிறேன், நான் சொல்றது தப்பா இருக்கலாம். அந்த நதியில போய் என்ன பண்ணுவாங்க, ஆத்து மணலை எடுத்து அதை ஒரு குடமாக படிச்சு அதுல தண்ணி கொண்டு வந்து ஜமதக்னி முனிவருடைய பூஜைக்கு அந்த தண்ணியை கொடுப்பாங்க. அப்படி அவங்க கற்பு கரிசியா இருந்ததுனால அந்த ஆத்து மணலையே ஒரு குடமாக செய்த உடனே அந்த குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பூஜைக்கு உதவுவாங்க. ஒரு நாளைக்கு கார்த்தவீரியார்ஜுனன் அந்த நதிக்கு மேல பறந்து போறான். அவனுடைய நிழல் அந்த ரேணுகா தேவி மேல படுது. அப்ப அந்த ரேணுகா தேவி, இது யார் இது நிழல், எவ்வளவு அழகா இருக்கே என்று ஒரு கணம் நினைத்து விடுகின்றான். அப்படி நினைத்த உடனே அன்னைக்கு அந்த ஆத்து மணல குடமாக பிடிச்ச உடனே அந்த குடம் சேரலை. அப்ப அவளுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அப்ப அந்த ஆத்து மணலை ஒரு குடமாக மாற்றி அதுல தண்ணி எடுத்துக்கிட்டு போகும்போது ஜமதக்னி கேட்கிறாரு, இன்னைக்கு உனக்கு லேட் ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னோட ஞான கண்ணுனால, அதனால நீ என்னுடைய பத்தினியா இருக்க லாயக்கல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய 4 மகனை கூப்பிட்டு, நீங்க உங்க தாயினுடைய கழுத்தை வெட்டுங்க அப்படிங்கிற. முதல் 3 பையன், அப்பா என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, எங்க அம்மா கழுத்தை வெட்ட சொல்றீங்களே, நான் வெட்ட மாட்டேன் அப்படின்னு போயிட்டாங்க. கடைசியில பரசுராமர் வர்றாரு. பரசுராமர் பாக்குறாரு, இது நமக்கு ஒரு பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில இருந்த கோடாரி எடுத்து தன்னுடைய தாயினுடைய கழுத்தை வெட்டுறார். அப்படி வெட்டின உடனே தந்தை ஜமதக்னி முனிவர் மிக மகிழ்ந்து, மகனே உன்னுடைய அந்த தந்தை சொல் கேளல் என்ற அந்த கீழ்ப்படத்தில பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன், உனக்கு வரம் தருகின்றேன், என்ன வரம் வேணும் என்று கேட்கிறான். உடனே பரசுராமன் சொல்றாரு, அப்பா நான் என்ன வரம் கேட்பேன்னு உங்களுக்கு தெரியாதா, என்னுடைய தாய் மிக புனிதமானவள், எனக்கு திரும்பவும் என்னுடைய தாய் எனக்கு உயிரோட வேணும் அப்படிங்கிறார். அப்ப இந்த ஜமதக்னிவர் அந்த ரேணுகா தேவியை விரும்ப உயிர்ப்பிக்கிறார். அப்படி உயிர்ப்பித்து கொடுத்தாலும் கூட இந்த ரேணுகா தேவியினுடைய உடல் இல்லாத அந்த தலை மட்டும் இருக்கு பாருங்க, அதையும் தெய்வமாக வழிபடுவார்கள். இந்த தலையில்லாத உடல் இருக்கு பாருங்க, அந்த உடலையும் தெய்வமாக வழிபடுவார்கள். ஆகவே இந்த உடல் இல்லாத தலை, தலையில்லாத உடல், இவற்றை வழிபடுவது பாரத பண்பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த ராகுவும் கேதுவும் ஒரே வடிவத்துல தான் இருந்தாங்க. அப்ப விஷ்ணு பகவான் அமுதத்தை திருடி தின்னதற்காக அவங்க கழுத்தை வெட்டின உடனே தலையில்லாத உடலாக கேதுவும் உடல் இல்லாத தலையாக ராகுவும் தனித்தை தெய்வங்களாக வழிபடப்படுகிறார்கள். அந்த மாதிரி சின்னமஸ்தா அப்படின்னு பராசக்திக்கு ஒரு வடிவம் உண்டு. சின்னமஸ்தான்னா தலையில்லாத உடம்பு மட்டும் இருக்கிற மஸ்தம்னா தலை. அந்த சின்னமஸ்தான தலையில்லாத வெறும் உடம்பு, அது பல கோயில்கள் உண்டு. இந்த ரேணுகா தேவியினுடைய வடிவம் அதுதான் மாரியம்மனா வந்தது என்று ஒரு சம்பிரதாயம் உண்டு. மாரியம்மனா ரேணுகா தேவியே வழிபடுவதும் உண்டு. நம்ம விவேகானந்த கேந்திரத்திலிருந்து பைக்ராப்ஸ் ரோடு, சென்னை ஆபீஸ்ல இருந்து பைக்ராப்ஸ் ரோடு போற வழியில முதல் வலது கட்டிங் போச்சிங்கன்னாக்க அங்க ரேணுகா அம்மனுடைய ஒரு சிலை இருக்கிறது கழுத்துக்கு மேல. அப்ப அந்த சிலை அந்த நெருப்புல எரியிற மாதிரி ஒரு வடிவத்தோட அந்த ரேணுகா அம்மனுடைய வடிவம் இருக்கும். அப்ப பாரதத்துல சில ருண்டங்கள் சில முண்டங்கள்னு சொல்லுவாங்க. முண்டம் அப்படின்னாக்க தலை இல்லாத உடம்பு, ருண்டங்கள் அப்படின்னாக்க உடம்பு இல்லாத தலை. இந்த ரெண்டையும் வழிபடுகின்ற ஒரு பண்பாடு இந்தியா முழுக்க உண்டு. அப்படிப்பட்ட அந்த ரேணுகா தேவியினுடைய அந்த தலைப்பகுதி இருக்கு பாருங்க, அதை எல்லம்மா என்ற பெயரில கிராம தேவதையாக இந்த ஆலம்பூர்ல வழிபடுகின்றார்கள். இந்த தலையில்லாத உடம்பு இருக்கு பாருங்க, அந்த ஜுகுலாம்பா என்றும் யோகினி அம்மா என்றும் இந்த பகுதியிலே வழிபடுகின்றார்கள். சில பேர் சொல்லுவாங்க இது எல்லம்மா என்றும் யோகினி என்றும் இந்த பூதேவி என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். பெயர் எப்படி இருந்தாலும் கதை இதுதான். அப்ப இந்த கதையிலிருந்து இந்த பரசுராமர் பாருங்க, ஒரு கல்லுல 2 மாங்காய்ன்னு தந்தைக்கு கீழ்படித்தாரு, தாய் பேர்ல தன்னை இருக்கிற அன்பையும் விட்டு கொடுக்கல. அதனால அவருக்கு தெரியும் தந்தைக்கு இந்த கெப்பாசிட்டி உண்டு, நம்ம பரீட்சை பண்ண பார்க்கதான் தன்னுடைய தாயினுடைய கழுத்தை வெட்ட சொல்றாரு அப்படின்னு. இத அந்த விஷ்ணு புராணத்துல ரொம்ப நல்லா சினிமாவா எடுத்திருந்தாரு. இது
டிவி எபிசோடா இருந்திருந்தார். ஒரு அந்த விஷ்ணு புராணமே ஒரு 60-70 எபிசோடு இருக்கும். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆகவே அந்த ரேணுகாவின் தலை எல்லம்மாள் என்றும் உடல் பூதேவி என்றும் பூஜை செய்யப்படுகின்றன. இப்படி நம்முடைய பண்பாட்டுல தலை இல்லாத உடல், உடல் இல்லாத தலை, இப்படி எல்லாம் வழிபடுகின்ற ஒரு வழக்கம் உண்டு. இந்த இடத்துல இன்னொரு கதையும் உண்டு. இங்க புண்ணியவதி என்று ஒரு பெண், அவளுடைய கணவன் இறந்து போனான். அவ காசியில போய் தவம் பண்ணினா. அவ என்ன பண்ணினா, எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு தவம் பண்ணினான். சிவபெருமான அருள் புரிஞ்சு ஒரு குழந்தை பிறந்தான். கணவன் இறந்த பிறகு இந்த குழந்தை பிறந்ததுனால எல்லாரும் அந்த பெண்ணையும் அந்த குழந்தையையும் ரொம்ப திட்டி, நீ கற்பிழந்தவ, நீ ஒழுக்கம் கட்டவ, நீ குழந்தை வச்சுக்கிட்ட எப்படின்னு அந்த குழந்தையையும் அந்த தாயையும் அவ்வளவு தூஷணம் பண்ணினாங்க. அப்போ அவ என்ன பண்ணினா, சிவனை வேண்டி எனக்கு இந்த பாவம் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்றாள். அப்ப அந்த குழந்தை பிறந்தா பாருங்க, அவன் ஒரு சித்தனாக மாறினான். அவன் ஒரு சித்த புருஷனாக அனைத்து சக்திகளையும் உடையவனாக மாறினான். அவனுடைய கையில சித்தரசம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷாறு இருந்தது. இந்த சித்தரசத்தை வைத்துக் கொண்டு அவன் என்ன பண்ணினான், கல்லை பொன்னாக்கி அங்க இடத்துல அந்த பீமேஸ்வரர் கோவிலையும் அந்த பல கோவில்களையும் கட்டினான். அப்படிப்பட்ட அந்த புனித தலம் தான் ஆலம்பூர். அப்ப அந்த சித்த புருஷனுடைய பேருனா கணிக சித்த தீர்த்தம் என்று முன்னாடி தீர்த்தத்தை பத்தி சொல்ற போது நான் சொன்னேன், பின்னாடி அந்த சித்தரை பத்தி பார்ப்போம் அப்படின்னு. நம்ம பாரத நாட்டுல இந்த மண்ணை பொன்னாக்குகின்ற, இரும்பை பொன்னாக்குகின்ற கலை இருந்தது என்பதற்கு நிறைய சான்றுகள் இருந்தது. இதை விளக்க ஒரு கலை. நம்ம சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சீடர்கள் பலர் உண்டு. அதுல ஜீவ கோஸ்வாமின்னு ஒருத்தர். அவர்கிட்ட இந்த இரும்பை பொன்னாக்குகின்ற அந்த இந்த பரிச வேதின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லுக்கு ஸ்பரிஷ வேதி, அதை தொட்டாலே இரும்பு பொன்னாகும். ஒரு பக்தன் வரான். அந்த பக்தன்ட்ட அந்த இரும்பை பொன்னாக்குகின்ற அந்த கல்லு என்கிட்ட இருக்குன்னு சொன்ன உடனே, ஐயா இந்த கல்லை எனக்கு கொடுங்க, அதை வச்சு நான் நிறைய இரும்பு பொண்ணாக்கிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த ஜீவ கோசாமி சொல்றாரு, அதை பத்தி நான் ரொம்ப கவலைப்படலப்பா, அந்த நதிக்கரையில தூக்கி எறிஞ்சிட்டேன், நீ போய் தேடி எடுத்துக்கோ அப்படிங்கிறார். இந்த பக்தன் போய் அந்த இடத்துல அதை தேடி எடுக்கிறான். தேடி எடுத்த உடனே அதால இரும்பை தொட்டு பார்க்கறான், இரும்பெல்லாம் பொண்ணாகுது. அவன் உடனே நினைக்கிறான், இந்த கல்லால தொட்ட உடனேயே இரும்பு பொண்ணாகுது. அப்படிப்பட்ட கல்லையே இறைவனோட ஒப்பிடுகிற போது இந்த கல்லு வேண்டாத ஒரு பொருள் தூக்கி எறிகிறாரே, அப்ப அவரோட மனம் அல்லவா உண்மையான பரிசவேதி, அவருடைய மனம் அல்லவா இரும்பை பொன்னாக்கும் ஒரு கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவகோசாமியோட காலில் விழுந்து, ஐயா எனக்கு அந்த கல்லும் வேண்டாம், இரும்பு வேண்டாம், பொருளும் வேண்டாம், நீங்க பண்ற மாதிரி பகவான்கிட்ட பக்தி வேண்டும் என்று சொல்ல. அந்த மாதிரி நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய குரு இருந்தாரே தோத்தாபுரி அப்படின்னு, அந்த தோத்தாபுரி கிட்ட ஒரு பரிசவேதி கல் இருந்து, திடீர்னு அவருடைய ஆசிரமமே ரொம்ப பெருசு. பஞ்சாப்ல அவரோட ஆசிரமத்துல 700 பக்தர்கள் இருந்தாங்க. அப்ப திடீர்னு 700 சாமிகள் இருந்தாங்க, சாமியார் இருந்தாங்க. துறவியருடைய ஆசிரமம் தோத்தாபுரி. நங்டான்னு ராமகிருஷ்ண பரமன் சொல்றாரு. அவர் ஒரு நாகா சாது, உடம்புல துணியே போட்டிருக்க மாட்டாரு. அவருடைய உடம்புல அவருடைய கையில இந்த பரிசவேதி கல் இருக்கும். திடீர்னு ஒரு 1000 விருந்தாடி வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவாரு, பக்கத்துல இருக்கிற ஒரு இரும்பு அருவாளையோ ஒரு கோடாலியையோ ஒரு அருக்கஞ்சட்டியையோ அந்த கல்லால தொட்டு தங்கமா மாத்தி கடையில வைத்து இதுல இருந்து அரிசி புப்படி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அரிசி புப்படி வாங்கிட்டு வருவார். இந்த நங்கா இந்த தோத்தாபுரி கிட்ட இந்த இரும்பை பொன்னாக்குகின்ற கல் இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, எந்த விதத்திலையும் அதை தன்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. விருந்தினருக்கு சாப்பாடு போடவோ பரோபகாரமோ பிறருடைய வறுமையை தீர்க்கவோ அதை பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட மனம்தானே பொண்ணு, இதை விட ஒரு பெரிய பொண்ணு உண்டா? ஆகவே இந்த ஜீவகோசாமி கதையிலிருந்து, இந்த சித்தகணிகேஸ்வரர் கோவிலிருந்து, இந்த ஜீவகோசாமி கதையிலிருந்து என்ன தெரிகிறது,
இந்த சுயநலமற்ற மனசு இருக்கு பாருங்க, அதுதான் உலகத்திலேயே பெரிய இரும்பை பொன்னாக்குகின்ற அற்புத கல். அதுதான் அந்த மனத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவனை நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த சுயநலமற்ற மனசு இருக்கு பாருங்க, அதுதான் இரும்பை பொன்னாக்கக்கூடியது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சாப்பிட காசு, விவேகானந்தருக்கு அடுத்த வேளை சோறு என்று எங்கிருந்து வரும் என்று தெரியாமல் உலகத்தை 3 தடவை சுற்றி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு வந்த போது படகுக்கு கொடுக்க அவர்கிட்ட 3 பைசா இல்லை. இன்னைக்கு ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் பேரால உலகத்துல 150 இடங்கள்ல ஆசிரமங்கள் இருக்கு. அந்த சாந்தி ஆசிரமம்னு அமெரிக்காவில 200 ஏக்கர்ல அங்க ராமகிருஷ்ணர் பேரால விவேகானந்தர் பேரால ஆசிரமம் அமைந்திருக்கு. அவ்வளவு சொத்து யாரு பேரால? நான் வாழுகிற போது அடுத்த வேளை சோறு எங்கிருந்து வென்றும் என்று தெரியாம இருந்த ஒரு விவேகானந்தர் பேரால, ராமகிருஷ்ணர் பேரால. அப்படிப்பட்ட ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த அழைச்சிட்டு போறவரு அந்த அவருக்கு வண்டி சத்தம் கொடுக்காம போயிடுறாரு. ஐயோ, திரும்பி போறதுக்கு வண்டிக்கு கொடுக்க எனக்கு 2 அணா இல்லையே அப்படிங்கிறார். அவ்வளவு வறுமையா இருந்த ராமகிருஷ்ணர் பேரால இன்னைக்கு 150 ஆசிரமங்கள், பல ஆயிரம் கோடிக்கணக்கான பக்தர்கள், பல 100,000 ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எதுல இருந்து வந்தது? சுயநலமற்ற அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் உலகத்திலேயே பெரிய பரிசு வேதி. இதைத்தான் கணிகை சித்தேஸ்வரர் கதையும், இதைத்தான் ஜீவ கோஸ்வாமி கதையும், இதைத்தான் தோத்தாபுரியினுடைய கதையும் சொல்லுகின்றன. அந்த சித்தராகி அந்த புண்ணியவதியோட குழந்தை இருக்கான, அவன் இங்க வந்து பிரம்மேஸ்வரருக்கு ஒரு கோவில் கட்டுகிறான். அதை பார்ப்பதற்கு பிரம்மேஸ்வரர், யோகினி, கணபதி ஆகியோருக்கு தன்னுடைய சித்தவதியினுடைய மகிமையினால பெரிய பெரிய ஆலயங்களை கட்டினான். அவர்கிட்ட இருந்த அந்த ரசத்துக்கு தான் சித்தரசம் என்று பெயர். அந்த சித்தரசம் தான் இந்த இரும்பை பொன்னாக்கம். நான் வந்து என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இறந்து போனாரு. அதுக்காக நான் ஹரித்வாருக்கு போயிருந்தேன். அந்த ஹரித்வார்ல அந்த ஊர் அந்த இறந்து போன நண்பருடைய பிணம் வருவதற்கு ஒரு 5-6 மணி நேரம் ஆச்சு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க வந்து பாதரசத்தை சிவலிங்கமாக மாற்றக்கூடிய ஒரு மூலிகை, ஒரு ஆயுர்வேத மூலிகை, அதன் மூலமாக அங்க பாதரசத்தையே ஒரு சிவலிங்கமாக மாற்றி இருக்கிறார். அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணி அந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டா ரொம்ப புண்ணியம் என்று சொன்னார். அந்த மாதிரி நம்ம வடக்கு திருமுல்லை வாயில் என்று சென்னைக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துலயும் இந்த பாதரசத்தால ரசக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூலிகையினால என்ன பண்ணுவாங்கன்னாக்க இந்த பாதரசத்தையே ஒரு சிவலிங்கமாக மாத்திடுவாங்க. பாதரசம்ங்கிறது ஒரு லிக்விட், ஒரு திரவம். அந்த திரவத்தையே திடப்பொருளாக மாற்றுகின்ற இந்த ஆலயங்கள் நான் ரிஷிகேஷத்திலையும் பார்த்திருக்கேன், வடக்கு திருமுல்லை வாயிலையும் பார்த்திருக்கேன். அங்க பக்கத்துல இருக்கிற விவேகானந்தா ஸ்கூல்ல தர்மரட்சண சமிதி சார்பில் 3 நாள் கேம்ப் போட்டிருந்தாங்க. அந்த கேம்ப்ல 3 நாள் இருந்த போது திடம் இந்த வடக்கு திருமுல்லை வாயில கோயிலுக்கு போயிடுவேன். அங்க இந்த ரசக்கட்டு என்று சொல்லி அந்த பாதரசத்தினால செஞ்ச அந்த சிவபெருமானுடைய வடிவம் இருக்கிறது. அதனால இந்த வித்தை, இந்த சாஸ்திரம், இந்த கலை, இந்த அறிவு இதெல்லாம் இன்றைக்கும் இருக்கின்றது. இந்த சித்த கணிகர் என்ன பண்ணினாரு? பிரம்மேஸ்வரருக்கு, யோகினிக்கு, கணபதிக்கு தன்னுடைய சித்தவிதியினுடைய மகிமையினாலே ஆலயங்கள் கட்டினார். அப்ப அந்த இடத்துலதான் இந்த மான் வந்து இந்த விலசத் ராஜாவை பார்த்து மூஞ்சியை திருப்பி கொண்டது. இந்த சித்தகணிகேஸ்வரர் கட்டின இந்த ஆலயத்தை பார்த்துதான் அந்த விலசத் ராஜாவுக்கு சாபம் தீர்ந்தது. இந்த மான்குட்டி கதை வந்து எவ்வளவு உள்ளத்தை தொடுவது. அதனால தெலுங்கு இலக்கியத்துல ஒரு பெரிய காவியமாக பண்டிய ஆராத்திய தரிசனம் என்ற நூலும் இந்த கதையை விவரமாக கூறப்பட்டுள்ளது. இதை எழுதியவர் பல்குடிக்கு சோமநாதர் என்பவர் 12ஆவது நூற்றாண்டுல எப்படி நம்ம வந்து இன்னைக்கு 900-1000 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த மான்குட்டியும் மானுங்கிற கதையை கேட்டா நம்ம உள்ளத்தை அது நெகிழ வைக்கிறது. அதனால அந்த காலத்திலேயே
அந்த பல்குறிக்கு சோமநாதர் ஒரு காவியமாக எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி இந்த டிவிஎஸ் குடும்பத்தை சேர்ந்த ரத்னம்னு ஒரு அம்மா இந்த திருக்குறுங்குடியில இந்த நம்பாடன் அப்படிங்கிறவன் இறைவன் பேரில் வச்ச நம்பிக்கையினால விஷ்ணுவை தரிசனம் பண்ணிட்டு இந்த பிரம்மராட்சத்திட்ட போய் நான் உனக்கு உணவாகிறேன் என்று சொல்ல தவறாம வந்த கதைய இந்த அம்மா, இந்த ரத்னம் அப்படிங்கிற அம்மா, நான் உலகம் முழுக்க இப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு சத்தியசுந்தன், இத்தனைக்கும் ரொம்ப தாழ்ந்த ஜாதியில பிறந்தவன், அவன் இவ்வளவு சத்தியசுந்தனா இருந்தான், இந்த கதையை நான் உலகம் முழுக்க பரப்புவேன் அப்படின்னு அந்த அம்மா உலக புகழ் பெற்ற நடன மேதை அந்த அவங்க என்ன பண்ணினாங்க, இந்த ஒரு டான்ஸ் டிராமாவை அமைத்து அந்த டான்ஸ் டிராமா நானும் பார்த்துருக்கேன். அது திருக்குறுங்குடியிலையும் நடக்கும், நாங்குநேரியிலையும் நடக்கும். நான் நாங்குநேரியில தான் பார்த்துருக்கேன், திருக்குறுங்குடியில போக வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்படி சத்தியத்திற்காக தன்னுடைய எல்லாவற்றையும் உயிரையே பணயம் வைக்கின்ற மனிதர்கள் நடமாடிய பூமி இந்த பாரத புண்ணிய பூமி. அப்புறம் இங்க இருக்கிற 9 ஆலயங்களை பற்றி பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க பிரம்மாவுக்கு ஆலயம் கிடையாது, பிரம்மாவுக்கு ஆலயம் கிடையாது அப்படின்னு. அப்ப புஷ்கர் என்ற ஊரு, அஜ்மீர் என்ற ராஜஸ்தானத்து, அது கார்பரேஷன் பெரிய நகரம். அப்ப அந்த ஊர்ல பிரம்மாவுக்கு ஆலயம் உண்டு. விரிஞ்சிபுரம் என்று காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல அதெல்லாம் ஆலயம் உண்டு. இந்த பிரம்மச்சர கண்டீஸ்வரர் கண்டியூர், அதுல பிரம்மாவுக்கு ஆலயமா இல்ல, பெரிய உருவங்கள் அமைத்திருக்கிறார்கள், ஆளுயர வடிவம். அப்படிப்பட்ட இந்த 9 பிரம்மாக்களுடைய வானவானது பால பிரம்மா, அவர் குழந்தை இருக்கிற வடிவம். குமார பிரம்மா இளைஞராக இருக்கிற வடிவம். அர்க்க பிரம்மா சூரியனாக இருக்கிற வடிவம். வீர பிரம்மா வீரனாக இருக்கிற வடிவம். விஸ்வ பிரம்மா உலகளாவிய வடிவம். தாரக பிரம்மா நம்முடைய பிறவி கடலை தாண்ட அருள் புரிகின்ற பிரம்மா. கருட பிரம்மா கருட வடிவத்தில் இருப்பவர். சொர்க்க பிரம்மா பத்ம பிரம்மா தாமரை மேல இருப்பவர். இப்பொழுது இந்த நவ பிரம்மா ஆலயம்ங்கிறது உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த கூடல சங்கமேஸ்வரருக்கு பக்கத்துல இருக்கிற இந்த துங்கவும் பத்ராவும் இணைகின்ற, அது கிருஷ்ணாவோட இணைகின்ற அந்த ஒரு இடத்துலதான் இப்படிப்பட்ட ஆலயத்தை பார்க்க முடியும். தினம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகின்றார்கள். துங்கபத்ராவும் கிருஷ்ணாவும் சந்திக்கின்ற இடத்துல கூடல சங்கமேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஊரு. இந்த ஆலயம் ஆந்திராவில் இருந்தாலும் இதுல கன்னடாவை சேர்ந்த கவிஞர்கள் தான் நிறைய பாடல்களை தான் பாடி இருக்கிறார். அப்ப கர்நாடகத்துல வீரசைவம் அப்படின்னு அவர் பொலிட்டிக்கலி ரொம்ப பவர்ஃபுல் குரூப் அது. அதனால இப்ப கர்நாடகத்துல அந்த வழிபாட்டு முறையை சேர்ந்தவங்க தான் சீஃப் மினிஸ்டராகவே வர முடியும், டெப்டி சீஃப் மினிஸ்டரா வர முடியும். அப்படிப்பட்ட அதெல்லாம் ஸ்தாபித்தவர் பசவேஸ்வரர்னு பேர். இந்த பசவேஸ்வரருடைய ஆலயங்கள், பசவேஸ்வரருடைய அவருடைய பக்தர்கள் மகாராஷ்டிரால கூட சோலாப்பூர் ஜில்லாலாம் இருக்காங்க. நம்ம சோலாப்பூர்ல நம்ம கேந்திர தொண்டருடைய பேரே ஸ்ரீமான் பசவராஜ்னு பேரு. அப்போ இந்த பசவருடைய பக்தர்கள் மகாராஷ்டிரத்துல ஒரு 3-4 ஜில்லா வரைக்கும் இருப்பாங்க, வடக்கு கர்நாடகத்துல இருக்கவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த துங்கபத்ராவும் கிருஷ்ணாவும் சந்திக்கிற இடத்துல கூடல சங்கமர் அப்படிங்கிற ஒரு சிவாலயம் இருக்கு. ரொம்ப அழகான கோவில், ரொம்ப அற்புதமான கோவில். இது சாளுக்கிய கோவில்களுடைய கட்டுமானத்துல அமைப்பில் உள்ளது. கூடவல்லி அப்படின்னு ஒரு ராஜா, அவர் தான் 740வது வருஷம் இந்த கோவிலை கட்டினார் அப்படிங்கிறாங்க. 2ஆம் புலிகேசி கட்டினார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2ஆம் புலிகேசி தான் கூடவல்லியா, கூடவல்லி வேற 2ஆம் புலிகேசி வேறையா, இதெல்லாம் பத்தி நமக்கு தெரியாது. ஆனா இந்த கோவிலை கட்டினதுல இந்த கூடவல்லியோட பேர் இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்னாச்சு, துங்கவும் பத்ராவும் கிருஷ்ணாவும் சேர்ற அந்த இடம் இருக்கு பாருங்க, அதுல இந்த கூடல சங்கமத்துல அணை கட்டினா ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு நீர்ப்பாசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரத அரசாங்கம் அங்க ஒரு அணை கட்ட முன் வந்தாங்க. அதுக்கு பக்கத்துலதான் நாகார்ஜுன சாகர் இருக்கு. அங்க ஸ்ரீசைலம் அப்படின்னு பேர் இந்த அணைக்கு. அந்த அணை கட்டுற போது அங்க இந்த பெரிய கூடல சங்கமேஸ்வரருடைய ஆலயம் இருந்தது. அப்ப என்ன பண்ணினாங்க, அந்த ஆலயத்துல இருக்கிற ஒவ்வொரு கல்லுலையும் நம்பர் போட்டு அந்த ஆலயத்தை அப்படியே பேர்த்து எடுத்து அங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல கொண்டு போய் கட்டிட்டு அந்த இடத்துல அந்த அணையை கட்டினாங்க.
அந்த அணை ஒரிஜினலா, அந்த கோவில் ஒரிஜினலா இருந்த இடம் இப்ப ஸ்ரீசைலம் அணையாக மாறிவிட்டது. ஆனா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பக்தி தருகிறது. அது வயிற்றுக்கு சாப்பாடு போகுது. இப்போ ஒரு கேள்வி எழுகிறது, ஒரு ஆலயம்ங்கிறது அங்க மனிதர்கள் கட்டிய கல்லால செய்த ஆலயமா அல்லது அந்த இடம் புனிதமானதா? நம்ம பண்பாட்டுல, நம்ம வரலாற்றுல, நம்முடைய புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த கோவிலை விட அந்த இடம் ரொம்ப புனிதமானது அப்படின்னு. ஒரு கோவில் கட்டுறதுக்கு ஒரு இடம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ஒரு மாட்டை மேய விடுவாங்க. அந்த மாடு என்ன பண்ணும், மேய்ஞ்சிட்டு தானா போய் ஒரு இடத்துல உட்காரும். எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடத்துலதான் கோவில் கட்டணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாட்டையும் கண்ணுக்குட்டியையும் அவுத்து விடுவாங்க. கண்ணுக்குட்டி போய் அந்த மாட்டுடைய மடியில ஊட்டும். அப்ப அந்த கண்ணுக்குட்டிய வாயில இருந்து நிறைய நுரை விழும். அந்த நுரை விழுகிற இடம் தான் அந்த ஆலயம் கட்டுகின்ற இடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புனிதமான இடத்தை தான் காமாட்சி அம்மன் தவம் புரிந்த இடம், கன்னியாகுமரி அம்மன் தவம் புரிந்த இடம், பரதனும் ராமனும் சந்தித்த இடம், இப்படி ரொம்ப புனிதமான இடங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அங்க கோவில் கட்டுவாங்க. அதனால அந்த இடத்துக்கு அந்த கோவிலை விடவே அதிக முக்கியத்துவம். இதெல்லாம் தெரியாத அந்த நவீன கால அரசியல்வாதிகளும் என்ஜினியர் என்ன பண்ணினாங்க, இந்த துங்கபத்ராவும் கிருஷ்ணாவும் சேர்ற அந்த கூடல சங்கமனுடைய ஆலயத்தை அங்க அணை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ரொம்ப அணை கட்டுறதுக்கு ரொம்ப தகுதியான இடம். அதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது. அந்த கல்லெல்லாம் பேத்து எடுத்துக்கொண்டு போய் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தை தள்ளினாங்க. அப்படி அவங்க அந்த கல்லை பேத்து எடுக்கிற போது இந்த கூடல சங்கமேஸ்வரர் சிவாலயம் இருந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒரு மரகத லிங்கம் கிடைச்சது. தரைக்கு அடியில ஒரு மரகத லிங்கம். அதனால நம்ம கோயில்லாம் கட்டுற போது என்ன பண்ணுவாங்க, தரைக்கு மேல அந்த கோவில் எழுது இல்லையா, அது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா அந்த தரைக்கு அடியில அந்த கோவிலுடைய உயிர் சக்தியாக இருக்கக்கூடிய பல பொருட்களை வைப்பாங்க. இப்ப இந்த கேந்திர வாக்கியத்துக்கு பக்கத்துல திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் இருக்கு. அங்க அந்த கோவில் கட்டுற போது, அஸ்திவாரம் போடுற போது நான் பார்த்தேன். அங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தங்கத்தால செஞ்ச ஒரு தகடு, ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கும். அதுல சில மந்திரங்களை எழுதி அதுல நவரத்தனங்களை போட்டு அதை தரக்கடியில புதைச்சு அதுக்கு மேலதான் அந்த கோவில் எழுப்புவாங்க. அந்த மாதிரி கேந்திர கடற்கரையில சுவாமி விவேகானந்தருடைய சிலையை நிறுவன போதும் சில ரத்தன கற்கள், சில காசுகள் அதெல்லாம் போட்டு அது மேலதான் விவேகானந்தருடைய சிலையை நிறுத்தினாங்க. அதனால ஒரு கோவில் என்பது கட்டப்பட்ட ஒன்று அல்ல. அந்த கோவில் கட்டுமானத்துக்கு கீழே தரைக்கு அடியில அவருடைய புனிதத்தன்மை எல்லாம் காண வைத்திருப்பார்கள். ஆகவே சென்னையில ராமகிருஷ்ணருக்கு ஆலயம் கட்டின போது என்ன பண்ணினாங்க, அந்த இடத்துல எந்த விதமான எலும்பு கூடோ அல்லது கிழிஞ்சலோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மெட்ராஸ் ராமகிருஷ்ணர் கோவிலுடைய அந்த கருவறை இருக்கு பாருங்க, அதை சுத்தமா தோண்டி அந்த மணம்லாம் எடுத்துட்டு அங்க மணல் இருக்கக்கூடாது, எந்த விதமான கிழிஞ்சல் இருக்கக்கூடாது, எந்த விதமான எலும்பு கூடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கருங்கற்களை போட்டு நிறைச்சாங்க. அந்த கருங்கல் மட்டும் 1 கோடி ரூபா ஆச்சு. அவ்வளவு கல் அந்த ராமகிருஷ்ணர் சிலைக்கு கண்ணுக்கே தெரியாது. அதனால ஒரு கோவில் என்பது கண்ணுக்கு தெரிகிற வடிவம் இல்லை. அந்த கோவிலை தாங்கி நிற்கின்ற அந்த புனித உணர்வுகள், அதுல அடி இருக்கிற அந்த பீடம், அதுல இருக்கிற அந்த அஸ்திவாரம். அதனால இப்ப இந்த மாதிரி பல கோவில்களை பத்தி சொல்ற போது அந்த கோவிலோட உச்சியில போய் பார்த்தா அந்த கோவிலுடைய அஸ்திவாரம் தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பல கோவில்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அந்த கோவிலுடைய உச்சியில எடுத்து பார்த்தா அந்த கோவிலுடைய அஸ்திவாரம் தெரியும். அவ்வளவு அந்த கோவில் அந்த பிராணசக்திய தரையிலிருந்து வாங்கி உச்சியில கொண்டு போகிறது. அதனால கோவிலுங்கிறது ஒரு கட்டடம் இல்லை. இதெல்லாம் தெரியாம நவீன காலத்து என்ஜினியரும் அரசியல்வாதிகளும் என்ன பண்ணினாங்க, அந்த கூடல சங்கமேஸ்வரர் கோவில அங்கிருந்து கிளப்பி அப்படியே கொண்டு போய் 10 கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு இடத்துல வச்சுட்டாங்க. ஆனா உண்மையான கோவில் எங்க இருக்கு, அந்த கோவிலை தாங்கி நிற்கின்ற அந்த தவம், அந்த கோவிலை தாங்கி நிற்கின்ற இந்த சித்த கணிகேஸ்வரருடைய அந்த இரும்பை பொன்னாக்குகின்ற தப்போ பலம், அந்த காசி விஸ்வநாதனுடைய ஆசீர்வாதம்,
இதுதான் இந்த கோயிலை தாங்கி நிற்கின்ற பலம். அதனால ஒரு கோவில்ங்கிறது ஒரு கல்லால கட்டப்பட்ட ஒரு கட்டடம் அல்ல. கோவில்ங்கிறது அதை தாங்கி நிற்கின்ற புனிதம். அப்ப 1970வது வருஷம் அந்த கோவிலை ஆரம்பிச்சாங்க. அதுல இருக்கிற கல்லெல்லாம் கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சாங்க. அது 1979ல முடிஞ்சது. ஆனா அதுல இருக்கிற நுணுக்கமான சிற்பங்கள், அதுல இருக்கிற செதுக்கப்பட்ட சிலைகள், இதையெல்லாம் அவங்க ஒண்ணும் பண்ணது. அந்த கோவிலே ஒரு பெரிய மேடை மீது அமைந்திருக்கிறது. கோச்சங்கட் சோழ நாயனாருடைய கதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். யானை ஏறாத இடமாக அமைக்க வேண்டும் என்று ஒரு மேடை கட்டி அந்த மேடை மேலதான் கோயிலை கட்டுவாங்க. அதனால யானை ஏறாத மடம் என்றே அந்த கோயில்களுக்கெல்லாம் பெயர். ஆகவே அந்த கோவில்ல ஒரு பெரிய மண்டபம், அதற்கு மண்டபத்துக்கு பின்னாடி 12 தூண்கள், அதற்கு பின்னாலே கர்ப்பகிரகம். அந்த கர்ப்பகிரகத்துல அந்த தூண்லையும் விஷ்ணு, குமாரசாமி, முருகன், பிரம்மா ஆகியோரின் சிற்பங்கள் உண்டு. அந்த கர்ப்பகிரகத்தை சுற்றி வருகின்ற ஒரு சிறிய பாதையும் உண்டு. பல கோயில்கள்ல பாத்தீங்கன்னாக்கா கர்ப்பகிரகத்தை பிரதட்சணம் பண்ண முடியாது. சில கோயில்கள்ல மட்டும், இப்ப கன்னியாகுமரி அம்மன் கோயில பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பகிரகத்தை சுற்றி வரலாம். அப்படி அமைப்புகள் அமைந்திருக்கின்றன. இப்ப காஞ்சி காமாட்சி அப்படின்னாக்கா அந்த கோயிலையே சுத்தி வரலாமே தவிர கர்ப்பகிரகத்தை மட்டும் தனியா சுத்தி வரத்துக்கு ஏற்பாடு கிடையாது. சுவர்களில் அர்த்தநாரீஸ்வரர், கணேசர் சிற்பங்கள் அமைந்துள்ளன. வாசற்பதத்தில் கங்கை யமுனை சிற்பங்கள், இந்த சிவன் ராட்சதனை கொன்ற வடிவம், விஷ்ணு, ஹரிஹரன், யமன், மன்மதன், அப்புறம் 18 கைகள் கொண்ட சிற்பம். இதெல்லாம் எப்போது 740வது வருடம். இன்றைக்கு 1300 வருடத்திற்கு முன்னாடி அப்படிப்பட்ட தனிச்சிற்பம் உடையது. முதலை ஒன்று மனிதனை எழும்புவது போன்ற சிற்பங்கள், அந்த கோவிலுடைய 4 முனைகள், அப்புறம் தோரணங்கள். இப்படி ஒரு கோவில ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் கட்டுகிற போது அந்த கோவிலுடைய புனிதத்தன்மையை நம்ம பல தடவை இழந்து விடுகின்றோம். அதனால கோவிலில் வெறும் ஒரு கலை பொருளாக நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோவிலுடைய மேல மட்டும் எடுத்துட்டு போடுவாங்க. இப்ப மதுரையில அந்த மாதிரி ஒரு கோவில், ஒரு பெருமா கோவில், ஒரு டிப்பிக்கல் பெருமா கோவில் எப்படி இருக்கணும்னு தெரியறதுக்காக அமெரிக்காவிலிருந்து வந்து அந்த பெருமா கோயிலை அப்படியே விலைக்கு வாங்கி அதுல இருக்கிற ஒரு கல்லுக்கும் நம்பர் போட்டு அந்த கல்லை அப்படியே பேர்த்து எடுத்து அந்த திருப்பி கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் அமெரிக்காவில பென்சில்வேனியாவில இந்தியன் மியூசியம்னு ஒன்று இருக்கு, அதுல இந்த கோயிலை அப்படியே கட்டியிருக்காங்க. அப்ப அவங்களுடைய கணக்குல கோவில்னா வெறும் கல்லு, நமக்கு கோவில்னா இந்த இடம். இப்ப அந்த இடத்துக்கு தான் முக்கியமே தவிர கோவிலுக்கு அந்த கட்டடத்துக்கு 2ஆம் தர முக்கியத்துவம் உடையது. அப்படிப்பட்ட அந்த கூடல சங்கமேஸ்வரர் ஆலயத்துல பெரிய நந்தி உண்டு, நிறைய கல்வெட்டுகள் உண்டு. ஏன்னாக்கா அந்த இடம் இந்த கிருஷ்ணதேவராயர், அப்புறம் இந்த சாளுக்கிய மன்னர்கள், அப்புறம் காகத்தியர்கள், இப்படி பல பேரோட இன்டராக்ஷன் நடந்த இடம். அதனால அங்க நிறைய கல்வெட்டுகள் வரலாற்றை பொதித்து வைத்திருக்கிறார்கள். அங்க வந்து பக்கத்துல ஒரு ஆர்கியாலஜிக்கல், ஒரு தொல்லியல் துறையினுடைய ஒரு மியூசியம் இருக்கு. ஏற்கனவே சொன்னேன், பசவேஸ்வரர் என்று ஒரு பெரிய புரட்சி செய்வர். அந்த புரட்சி செய்வர் இந்த கூடல சங்கமேஸ்வரரை பத்தி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. நான் வந்து இன்னைக்கு கார்த்தாலேயே டெலிபோன் பண்ணி காயத்ரி அக்காவுக்கு இந்த கூடல சங்கமேஸ்வரரை பத்தி ஏதாவது பாட்டு தெரியணும், ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அது நடக்கல. சரி, கூடல சங்கமேஸ்வரரை பத்தி பசவேஸ்வரர் எழுதின ஒரு பாட்டையாவது படிக்கிறேன். கல்லால் செய்த பாம்பின் மீது பானை போட்டு என்கிறார்கள். இப்ப ஆவணி மாதம் பறக்க போகுது. ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்ணுவாங்க, நாகராஜா கோவில்ல கல்லால செய்த அந்த நாகருக்கு பால் அபிஷேகம்னு பால் அப்படியே ஆறா ஓடும். ஒரு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளமே பாலால நிறைஞ்சிடும். அவ்வளவு பாலை கொண்டு அந்த நாகரை மேல கொட்டுவாங்க. அப்ப பசவேஸ்வரர் சொல்றாரு, உண்மையான பாம்பை பார்த்தவுடன் உடனே அடித்து கொண்டு என்கிறார்கள். பாம்போட சிலை பண்ணி அந்த சிலை மேல பாலை ஊத்துறாங்க. நெஜ பாம்பை பார்த்தா ஒன்று பயந்து ஓடுறாங்க, அல்லது தடி எடுத்து அந்த பாம்பை அடிக்கிறாங்க. சாப்பிடும் போது ஜங்கமர் வந்தால் வராமல் தடுத்து விரட்டுகிறார். அப்ப சைவத்துல, அந்த வீர சைவத்துல
பக்தர்களுக்கு ஜங்கமர் என்ற பெயர், நடமாடும் சிவன். அப்ப திருமூலர் சொல்றாரு இல்லையா, நடமாடும் பக்தர்களே சிவனுடைய உருவம் என்று. அப்படிப்பட்டவங்களுக்கு ஜங்கமர் என்ற பெயர். ஜங்கமர்னா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறவங்க. ஸ்தாவரர்னா ஒரு இடத்துல நிலைத்திருப்பவர். சமண மதத்துல ஸ்தவிரர் ஸ்தாவரர் அப்படின்னா அசோகாம பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல இருப்பாங்க. அவங்க அங்கங்க அசையவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்தாவரர்னு பேர். ஜங்கமர்னா எப்பவும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 3 நாள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இந்த பக்தன் என்ன பண்றான், இந்த ஜங்கமர் வரும்போது சோறு போட மாட்டேங்கிறான். இந்த பாம்புக்கு, அந்த கல்லால செஞ்ச பாம்புக்கு தண்ணி ஊத்துறான். சாப்பிடாத லிங்கத்தின் முன் அத்தனை சாப்பிடத்தையும் வைக்கிறார்கள். சாப்பிடுற ஜங்கமர் வந்தா அவருக்கு ஒரு வேளை சோறு போட மாட்டேங்கிறான். அது கொஞ்சமாவது நம் சிவ சரவணனுக்கு, நம் கூடல சங்கம் சரவணனுக்கு என்றால் பாறையின் மீது மோதிய மண் கட்டி அகலாமா? மரத்தின் அடியில் உள்ள வேறு என்று அறிந்து மண்ணில் அல்லவா நீர் ஊற்றுகிறாய். அப்போ சிவபெருமான் தான் இந்த உலகத்தினுடைய வேறு. அவருக்கு பண்ற அபிஷேகம் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் போய் சேரும். இதுதான் நம்ம அபிஷேகங்களுடைய தத்துவம். இதை புரிந்து கொண்டு நாம் வேருக்கு நீர் என்றே ராஜம் கிருஷ்ணன் ஒரு நாவலே எழுதியிருக்காங்க. அப்ப வேருக்கு தண்ணி ஊத்தினா அந்த கிளை, பூ, பழம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இலை, எல்லாத்துக்கும் தனித்தனியா தண்ணி ஊத்த வேண்டாம். வேருக்கு ஊத்துற தண்ணீர் எல்லாத்துக்கும் போய் சேரும். அத போல ஜங்கமரே லிங்கத்தின் வாயு என்று நினைத்து ஜங்கமருக்கு, அதாவது சிவபக்தருக்கு சாப்பாடு போட்டா உனக்கு அவர் பெரிய விருந்தினையே அளிப்பார். நீ பேசுவதெல்லாம் உன்னுடைய வார்த்தைகள் நூலில் கோர்த்த முத்துக்களாக இருக்க வேண்டும். நீ பேசுவதெல்லாம் உன் சொற்கள் ரத்னக்கல்லின் ஒளியை போன்ற ஒளி வீச வேண்டும். நீ பேசுவதெல்லாம் உன் மொழிகள் நீல வானை ஊடுருவும் பளிங்குக்கல் ஒளியாகட்டும். நீ பேசுவதென்றால் மேலே உள்ள கடவுளை சொல்லட்டும். ஓஹோ, அது உண்மை உண்மை. அப்படிப்பட்ட இந்த சொற்களுடைய பெருமை பற்றி திருவள்ளுவரும் நிறைய சொல்லியிருக்கார். அப்போ நம்ம பேசுவது வாயை திறந்தா நம்ம இறைவனுடைய புகழை பாட வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும், அன்பு சொற்களை சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு செயல் உன் சொல்லை காட்டி கொடுத்து விட்டால் கூடல சங்கமரே உன்னை மதிப்பாரா கூடுமா? அப்படி சிவனும் உன்னை நெறிக்கும்படியாக வாழ வேண்டும் என்று அந்த பசவேஸ்வரர் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட கூடல சங்கமனுடைய ஆலயம் மிக புகழ் பெற்றது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதுனால இன்னைக்கு முடியுமா முடியாதான்னு சந்தேகமா இருந்தது. நல்ல வேளை கூடல சங்கமனுடைய அருளினாலே, பசவேஸ்வரனுடைய ஆசியினாலே இந்த கூடல சங்கமனை பற்றிய இந்த கதையை இன்னைக்கு முடிந்தது. இந்த மான் கதையை நம்ம நினைவில் நிற்க வேண்டியது. அடுத்த வாரம் ஆந்திராவில் ரொம்ப புகழ் பெற்ற 9 நரசிம்மர் இருக்கின்ற அந்த அகோபிலம் அப்படின்னு இந்த வடகலை வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரிய பீடம். அந்த அகோபிலத்தை பத்தி அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீராமகிருஷ்ணன். வணக்கம். சொல்லுங்க. கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். பார்த்தேன் ஆரம்பத்துல வரலையே அப்படின்னு. எப்படி இருக்க கண்ணா? ஓடுது வண்டி, கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கு அவ்வளவுதான். மெடிகேஷன் உண்டா? மெடிகேஷன் நிறைய மருந்து. கீதா அம்மா உடம்பு எப்படி இருக்குங்க? உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல தானா? மெட்ராஸ் தான் இருக்கீங்களா? மெட்ராஸ்க்கு 3 நாள் முன்னாடி. ஓ சரி. பன்னீர்செல்வம் எப்படி இருக்காரு? வணக்கம். நல்லா இருக்கானே. வணக்கம். மழையில நனைஞ்சிட்டேன். வெளியே ஆபீஸ்ல இருந்து கூட்டு வர்றதுக்குள்ள மழை வந்துருச்சு. அதான் லேட்டா ஜாயின் பண்ணேன். நாளைக்கு அனில்குமார் வர்றாரு. நாளைக்கு கன்னியாகுமரியில 3 days கேம்ப் இருக்கு, அவருக்கு வராது. சரி சரி, மோஸ்ட் வெல்கம். காயத்ரி, காயத்ரி. நமஸ்தே அண்ணாஜி. கூடல சங்கமனை பத்தி ஏதாவது பாடுவியம்மா? ஒரு பாட்டு பாடு. ಮಡಕೆಯ ಮಾಡುವರೆ ಮಣ್ಣೆ ಮೊದಲು
ತೊಡಗೆಯ ಮಾಡುವರೆ ಹೊನ್ನೆ ಮೊದಲು, ಮಡಕೆಯ ಮಾಡುವರೆ ಮಣ್ಣೆ ಮೊದಲು. ಶಿವಪಥ ವರಿವಡೆ ಗುರುಪಥ ಮೊದಲು, ಶಿವಪಥ ವರಿವಡೆ ಗುರುಪಥ ಮೊದಲು. ಕೂಡಲ ಸಂಗಮ ದೇವನ ನರಿವಡೆ ಶರಣರ ಸಂಗವೇ ಮೊದಲು. ಮಡಕೆಯ ಮಾಡುವರೆ மண்ணே முதல். பாட்டு பண்ணினால மண்ணு கார்த்தாலேயே டெலிபோன் பண்ணணும்னு பார்த்தா முடியல. இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு தெரியாது. சரி, கூடுதல் சங்கமர இன்னைக்கு தரிசனம் பண்ணின புண்ணியம் எல்லாருக்கும். அடுத்த வாரம் அகோபிலத்தை பார்ப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம். பன்னீர் உடம்பு பார்த்துக்கப்பா. பன்னீர் உடம்ப பார்த்துக்கோ. நமஸ்தே. காயத்ரி, எல்லாரும் பின்பற்ற சொல்லி முடிச்சுவோம். எல்லோரும் இன்புட்டிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொந்தறியே பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமஸ்காரம். அடுத்த வாரம் அகோபிலத்தை பத்தி பார்ப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் வாங்க.